கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து இந்த ஒரு ஆராதனை பகுதியிலே கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை எல்லா வகை சூழ்நிலைகளையும் ஆசீர்வாதமாக அமைத்து நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு இடிகள் என்ற ஒரு தலைப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், தேவக்கோட்டை, பேராவூரணி மற்றும் சென்னை பகுதியில் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் சகோதர சகோதரிகளுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாடத்திற்கு நாம் முதலாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தின் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கண்மழையும் உண்டாயின. இதுல நம்ம குறிப்பா நம்ம இடிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்து நம்ம பாடத்துக்குள்ளாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில இடி அப்படின்னாலே நம்ம இயற்கையா உள்ள சூழலுக்குரிய காரியங்களை நம்ம ஃபர்ஸ்ட் சிந்தித்து கொண்டு அதற்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய காரியங்களுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இடி அப்படின்னாக்க ஒருமையில சொல்லப்படுறது. நம்மளுடைய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னா இடி அல்ல, இடிகள். சரிங்களா? அப்ப இடிகள் அப்படின்னாக்க இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இடி அப்படின்னாலே என்னன்னு லிட்ரலா நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அதனால நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அதற்கான காரியங்கள் இருந்தா கூட அதையும் நீங்க சொல்லுங்க. நம்ம பேசிக்கா இடி என்றால் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நம்ம பாடத்துக்குள்ள போகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இடினா என்ன? சாதாரணமா சயின்ஸ் நான் கேட்கிறேன். வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அதுல இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், அதுல இருந்து வரக்கூடிய அந்த சத்தத்துல இன்னொரு வேற ஒரு விஷயம் என்ன வருதுன்னா வெளிச்சம். அந்த உராய்வினால வேற என்ன வருது? கரண்ட் கூட வருது. சரிங்களா? ரொம்ப ஹெவி வோல்டேஜ் கரண்ட் வருது. சரிங்களா? வெளிச்சம் வருது. அதை அல்லாமல் அந்த சத்தம் வருது. அந்த சத்தத்துக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம்னா இடியை ஒழிஞ்சு மின்னலுக்கு இடின்னு சொல்லுவோமா? இல்ல. சரிங்களா? அந்த வெளிச்சத்துக்கு இடின்னு சொல்லுவோமா? அந்த கரண்ட்டுக்கு இடின்னு சொல்லுவோமா? அப்ப இதை கொஞ்சம் பிரிச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இதை பொறுத்தவரையிலும் நீங்களும் அநேக பாடங்கள் இடியை பத்தி தெரிஞ்சிருக்கலாம். ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம் இடியை பத்தி? சரிங்களா? இடி தேவனுடைய வார்த்தை, சத்தம். சரிங்களா? இப்ப நம்ம பைபிள்ல நம்ம அநேக வசனங்கள் எல்லாம் படிக்கும்போது வசனம்ங்கிறதுக்கு தண்ணீர் என்று அர்த்தப்படுது, சம்பட்டி என்று அர்த்தப்படுது, வேற என்னென்ன விஷயத்துக்கு அர்த்தப்படுது? கருக்குள்ள பட்டயம்னு அர்த்தப்படுது, வேற உணவு, அதாவது மண், போஜனம் அப்படின்னு கூட அர்த்தப்படுது அந்த உணவு, அந்த வசனத்துக்கு. சரிங்களா? வேற என்னென்ன சொல்லலாம்? வேற என்னென்ன இருக்கு? இப்ப நம்ம பைபிள் வச்சிருக்கிறோம். ஜீவனை ஜீவன் உள்ளதா இருக்குது. சரிங்களா? ஜீவனுக்குரிய ஒரு இதாகவும் இருக்குது. ஆண்டவர் பேசின வார்த்தைகளே ஆவியும் ஜீவனுமா இருக்குங்கிற மாதிரி அந்த ஜீவனுக்குள்ள ஒரு காரியமாக இருக்குது. வேற என்ன சொல்லலாம்? அதாவது சுத்தியல் மாதிரி அந்த அடிச்சு நொறுக்கிற சம்பட்டின்னு கூட ஒரு வசனம் இருக்கு. சரிங்களா? அது இல்லாம வேற என்ன சொல்லலாம்? நம்ம ஒரு ஆசிய ஒரு பைபிள் ஸ்டூடெண்டா நம்ம சொல்லும் பொழுது விளக்கு, விளக்கு, வெளிச்சம், தீபம்னா விளக்கு. ஓகேங்களா? அப்படி கூட நம்ம வசனங்களின் அடிப்படையில் பல கோணத்துல நம்ம பார்க்கிறோம். அது இல்லாம வேற எதுவும் நம்ம பார்க்கும்போது இந்த இடியை கூட நம்ம ஒரு விஷயமா நம்ம வசனத்துக்குள்ளாக இருந்துதான் அதை பார்க்கணும். இத்தனை கோணங்கள்ல நம்ம வசனத்தை நம்ம பார்க்கும்போது
இடிங்கிற ஒரு கோணத்தை நம்ம வேற விதமா நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டதுனால வசனம்ங்கிறது அல்லது தேவனுடைய வார்த்தைங்கிறது இடி முழக்கம் போல இருக்குது. ஈவன் சொல்ல போனா எக்காலம், அது கூட என்னன்னு பார்க்கிறோம். தேவ எக்காலம்ங்கிறது அது என்ன, தேவனுடைய சத்தியங்கள் தான். சரிங்களா? இப்ப இப்ப நம்ம விசுவாசம் அப்படிங்கிற ஒரு தன்மையில மகாபரிசுத்தமான விசுவாசம்ங்கிறது எதை சொல்லுவோம் நம்ம? அதை என்ன நம்புகிறீங்க? விசுவாசம் என்றால் என்ன, விசுவாசம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவோம் நம்ம? எதை கேட்கறதுனால? வார்த்தை. அந்த வார்த்தையினாலதான் விசுவாசம் நம்மளுக்கு வரும். இப்படியாக பல கோணங்கள் அந்த ஒரு காரியத்துல இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஆயினும் நம்ம இந்த ஒரு பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த இடியை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். மற்ற இதை வந்து சும்மா டச்சப்புக்கு வேணா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அப்ப விசேஷ விதமா இந்த இடி அப்படிங்கிற ஒரு காரியத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல நீங்க போய் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, விசேஷ விதமா இந்த ஒரு இடிங்கிறது 7வது காரியத்துல தான் மேக்சிமம் வந்து இருக்கும். இல்லது 7வது காரியம் முடிஞ்ச பிறகு, உதாரணமா 7 தூதர்களுடைய காரியத்துக்கு அப்புறம் வரும் ஒரு சில விஷயம், அல்லது 7ஆம் எக்காலத்துக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் வரும். சரிங்களா? ஒரு சில விஷயம் இப்ப நீங்க படிச்ச நம்ம வசனம் கூட வெளிப்படுத்தின விசேஷத்துல 11:19ங்கிறப்ப நீங்க 15 படிங்க. எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள். அப்ப இதுதான் என்னன்னா, 7ஆம் தூதன் எக்காலம் ஊதின பிறகுதான் அதனுடைய தொடர்ச்சியான வசனத்துல 19வது வசனத்துல இந்த இடியை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. இது மாதிரி அந்த இடிங்கிறதப்ப விசேஷ விதமா 7வது காரியத்துலதான் அது செயல்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்ப மேகங்கள் உராய்வதனால் வரக்கூடியதுதான் இடி. அதனுடைய மற்ற வெளிப்பாடுகள் மின்னலாகவோ அல்லது வெளிச்சமாகவோ அது கரண்டாகவோ வருது. சரிங்களா? இப்ப ஆக்சுவலா இந்த இடியினுடைய நோக்கம் என்ன? அது என்ன சொல்ல வருது நம்மளுக்கு? இயற்கையா அது என்ன சொல்ல வருது? 2 மேகங்கள் மோதும் பொழுது அதனுடைய உராய்வினால வரக்கூடிய சத்தம் என்ன சொல்ல வருது நம்மளுக்கு? மழையை கொண்டாடுது. பர்பஸ் அதுதான். அப்ப அந்த மழை கொண்டாடுவதற்கு அது ஒரு எச்சரிப்பு மாதிரி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த இடி உண்டாகிறதுக்கு என்ன வேணும்? மேகம் வேணும். இதுதான் விசேஷமான ஒரு காரியம். சரிங்களா? இந்த மேகத்தின் மேலதான் யார் வரப்போறா, யார் வந்திருக்கிறா? சரிங்களா? அப்ப பாருங்க, ஆண்டவர் 2ஆம் வருகையில வரக்கூடிய ஒரு விஷயமே மேகத்தின் மேலாக, இந்த மேகத்தினுடைய காரியத்தை மையப்படுத்தி தான் அது மின்னலோ அல்லது இடியோ அல்லது வெளிச்சமோ அல்லது எந்த ஒரு விஷயமும் வருது. அதனுடைய பர்பஸ், அந்த மேகத்தினுடைய பர்பஸ் என்னங்க? மழை. சரிங்களா? படிக்கலாம். ஏசாயா 55ல 7-8 வசனங்கள். எடுத்தவங்க பேஜ் நம்பர் சொல்லிருங்க. யார் எடுத்தாலும் பேஜ் நம்பர் சொல்லுங்க. 55:7-8 வசனங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன். ஓகே, மன்னிக்கவும் 10வது வசனத்துல இருந்து வாசிங்க. 10வது வசனம். 10-11. ஆமா. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கும் திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே. இது இந்த மழை வர்றதனுடைய நோக்கம் வந்து அது என்ன பண்ணணும்? விதைச்சு முளைச்சு கனி கொடுக்கிற, காய் கொடுக்கிற அந்த ஒரு விஷயத்துல விதைக்கிறவனுக்கும் அறுவடையாளருக்கும் அதனுடைய பயனாக உலக ஜனங்கள் எல்லாருக்கும் கூட, மற்றவர்களுக்கும் எல்லாருக்குமே போஜனம், பறவைகள் மிருகங்கள் எல்லாருக்குமே ஒரு போஜனமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த மலை இருக்குது. அந்த மலைக்கு காரணம் மேகம். அப்படிங்கும் போதுதான் அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நான் விரும்புறத, என்னுடைய சித்தம் என்னங்கிறத அதை நடைமுறைப்படுத்தி முடிச்சுட்டு தான் வரும். அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை யாரா இருக்கிறா? சரிங்களா?
அவர் முதலாம் வருகையில தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி வந்து அதனுடைய உச்சமான காரியத்துல தேவ சித்தத்துக்குரியதுல மீட்கும் பொருள்ல இருந்து அநேக ஆழமான தெய்வீக திட்டத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நீதி எல்லாம் நிறைவேற்றி முடித்து எங்க போனாருங்க? பிதாவின் இடத்துக்கு போனார். சரிங்களா? அவர் சத்தியத்திற்கு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நானே சத்தியம் அப்படின்னார், நானே வழினார், நானே ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே வந்தேன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையே சத்தியமாக இருந்தது, உண்மையாக இருந்தது. அந்த தெய்வீக சித்தத்தை அவருடைய வார்த்தையே அவருடைய மைண்ட்ல உள்ள பிதாவினுடைய மைண்ட்ல உள்ள எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தவராக அதை செய்து முடித்தார் அந்த வார்த்தையா இருந்த நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு கூட பார்க்கணும். சரிங்களா? அப்ப அல்டிமேட்லி இந்த ஒரு மேகமூட்டமான சூழ்நிலையில் உள்ள நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மேகங்கள் உராயும் பொழுது வரக்கூடிய இடி. சரிங்களா? இப்ப இந்த இடி வரும்பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்குதுங்க? இயற்கையா பயமா இருக்கு. சரிங்களா? சாதாரண ஒரு வெடி வச்சுட்டாலே நம்மளுக்கு என்ன இருக்குது? கொஞ்சம் பயந்துடுறாங்க. சகோதரிகள்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல போய் யாராச்சும் கட்டி பிடிச்சிக்குவாங்க, அந்த அளவுக்கு பயமா இருக்கு. பிள்ளைகள் அதுக்கு மேல பயந்து அப்பா அம்மா அப்படின்னு வந்து என்ன பண்றாங்க? சகோதரர்கள் அப்படி பயப்படாத மாதிரி இருப்பாரு, வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் பயம் இருக்கு, எனக்கு இருக்கு இல்லை, அதுக்காக சொல்றேன். அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து இடி முழக்கம் அப்படிங்கும் பொழுது ஒரு பயங்கரமான நம்மளுடைய இருதயத்துக்கு அளவுல வந்து அது பாதிக்கக்கூடிய அளவுல அந்த ரத்த ஓட்டம்லாம் என்ன ஆகுது? ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரிங்களா? இப்படிப்பட்ட இந்த இடி அப்படிங்கிற இந்த இடி முழக்கம் விசேஷ விதமா வேத ரீதியா நம்ம போய் பார்க்கும்போது யோபு 26:14 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோபு 26 வசனம். 26:14 பேஜ் நம்பர் சொல்லிருங்க. யார் எடுத்தாலும் பேஜ் நம்பர் சொல்லுங்க, டக்குன்னு எடுத்துக்கோங்க. 26:14 இதோ இவைகள் அவருடைய கிரியில் கடை கோடியானவைகளை அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றார். அவரை பத்தி அறிய வேண்டிய அறிவுல நம்ம கொஞ்சம் தான் அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை கேட்டவன் யார் அப்படின்னா, நீங்க பைபிளை பொறுத்தவரையிலும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படிங்கிறதுலாம் அவருடைய வசனங்கள், அவருடைய வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடியதை முழு கிறிஸ்தவ மார்க்கம் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ளான சத்தியம், ஆழமான காரியம், அந்த முத்திரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஓப்பன் ஆகல. இந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்துக்கான சத்தியம் யார்கிட்ட தான் ஓப்பன் ஆயிருக்குது? விசேஷ விதமா இந்த 7ஆம் சபையின் காலத்துல இருக்கிற நம்மளுக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா இந்த இடி முழக்கத்தை பத்தி சொல்லும் பொழுது அதை கேட்டு அறிந்தவன் யார் அப்படின்னா இன்னும் பயங்கரமானதா இருக்கு. அதை அறியக்கூடாத தன்மையில ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கறதுதான் இதுல நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? அப்ப பயங்கரமான ஒரு சத்தத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறத புரிந்து கொள்றோம். யோபு 37:1 முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய வல்லமையின் வெளிப்பாடுகளை இதுல சொல்லப்பட்டிருக்கு. படிக்கலாம் பாருங்க. இதனால் என் இருதயம் தத்தளித்தது, தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது. அவருடைய சத்தத்தினால் உண்டாகிற அதிர்ச்சியையும் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கத்தையும் கவனமாய் கேளுங்கள். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற முழக்கம், அந்த சத்தம் ரொம்ப வேற அதிர்ச்சிக்குரியதா இருக்குது. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார். அதற்கு பின்பு அவர் சத்தமாய் முழங்கி நம்முடைய மகத்துவத்தின் சத்தத்தையும் குமுற பண்ணுகிறார். அவருடைய சத்தம் கேட்கப்படும் போது அதை தவிர்க்க முடியாது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் முழங்க பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அவர் உறைந்த மழையையும் பாருங்க. இந்த ஒரு அந்த சத்தத்தினுடைய வெளிப்பாட்டுல அல்டிமேட்லி அந்த மேகம், இடி முழக்கம், மின்னலினுடைய இது என்னன்னு பாத்தீங்கன்னா மழைதான். அதான் இங்க சொல்ல வர. படிங்க. அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் நம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் உண்டாகின சகல மனுஷரும் நம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும்
முத்திரித்து போடுகிறார். அந்த இடி முழக்கத்துல அவர் எல்லாரையும் முத்திரித்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துக்கிறார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? ஓகே. இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தேவன் ஒரு சில விஷயத்தை பேசுறார். பேசும்போது அவங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாத்திரையாகமம் 19ஆம் அதிகாரத்துல மலையில தேவன் இஸ்ரேல் ஜனங்களோட பேசுவதற்கான எல்லா தயாரிப்பு வேலையோட வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறார். சரிங்களா? 19ஆம் அதிகாரத்துல 16 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 14 முதல், பேஜ் நம்பர் 94. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகங்களும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாருங்க, தேவன் ஜனங்களோடு நேரடியான தொடர்புக்குள்ள வரும் பொழுது நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இங்க என்ன ஆகிட்டு இருக்கு. அதுல ஒரு பார்த்து தான் இங்க என்னன்னு பார்க்கிறோம், இடிங்கிறதும் அங்க வருது. சரிங்களா? இதுல நம்ம தொடர்ந்து நீங்க படிக்க வேணாம், அதை வந்து 25 வரையும் படிக்க வேண்டியிருக்கு. யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா அந்த 10 கட்டளைகளை கொடுக்குறாரு. சரிங்களா? அந்த 10 கட்டளைகளை கொடுத்து முடிக்கும் போது 18ல இருந்து வாசிக்கலாம் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 18 முதல் 20. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அவர் பேசுற இந்த இடி முழக்கம் பேசினா நாங்க என்ன ஆயிடுவோம்? பயமா இருக்கு, ரொம்ப இதா இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியல, இதெல்லாம் உள்வாங்க முடியல. நீ ஒண்ணு பண்ணுப்பா, நீங்கள் எங்களை தயார் பண்ணி தேவனுக்கு பக்கத்துல கொண்டாந்து வச்சிருக்கிற, என்ன பண்ணி இருக்கிறார் பாருங்க. அவங்கள சுத்திகரித்து அவங்கள 3 நாளைக்கு முன்னாடியே எல்லா வகையான பராமரிப்புல கொண்டாந்து மலை அடிவாரத்துல வச்சு தேவனே நேரடியா பேசட்டும்னு விட்டா, அந்த 10 கட்டளைகளை கொடுத்த பிறகு அந்த 10 கட்டளைகளுமே அவங்களுக்கு எதிரடையா இருந்திருக்கு எல்லா விஷயமே. ஏன்னா அதுக்காக தான் அந்த ஒரு காரியத்தை கொடுக்கிறார் தேவன், அந்த பிரமாணங்களை கொடுக்கிறார். கொடுத்து முடிச்ச உடனே இந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க, எப்பா அந்த பேச்சை கேட்கறதுக்கு எங்களால முடியல. சரிங்களா? அப்ப தேவ நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல இடி முழக்கமான ஒரு 10 கட்டளைகளா வர்றத அவங்களால என்ன பண்ண முடியலன்னா ஜீரணிக்க முடியல, உள்வாங்க முடியல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்ப எதா இருந்தாலும் நீ பேசு, தேவன் எங்கள்கிட்ட பேச வேண்டாம். சரிங்களா? அப்ப மோசே மூலமாக அதுக்கப்புறம் நிறைய டீலிங் நடக்குது. அதுக்கப்புறம் எல்லா விஷயமுமே தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்க மனதில்லாத பட்சத்துல அந்த ஜனங்கள் தேவனுடைய தொடர்புல இருந்து ரொம்ப தூரம் ஆகுறாங்க. வேற விதமா சொல்லணும்னா அதுக்கு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுறார். அந்த மத்தியஸ்தராகிய மோசை மூலமாக தான் மற்ற ஏனைய எல்லா வகையான பிரமாணங்களும் நியாய பிரமாணங்களும் பலிகளும் பலிகளுக்குரிய எல்லா ஆராதனை முறைமைகளுமே வழி நடத்தப்படுது. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே நம்ம அதிகமான ஒரு விஷயத்துல ஜனங்களோடு தேவன் நேரடியான தொடர்பு வச்சிருந்தாரா அப்படிங்கிறது பார்க்க முடியல. சரிங்களா? இதே நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த இடியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுல உள்ள பேக்ரவுண்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பாடத்துக்குள்ள போறதுக்கு நல்லா இருக்கும். அதனால ஒரு சில நிழல்களை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு சம்பவங்களை பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? இதே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து நாட்டுல அங்க அடிமைத்தனத்துல இருக்கும்போது 10வது வாதைக்கு முன்பாக யாத்திரையாகமம் 9ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து படிங்க. பார்வோன் ராஜாவின் இடத்துல ஒரு சில விஷயங்களை அங்கே மோசையின் மூலமா நடைமுறைப்படுத்தப்பட்டு பேசப்படுது. படிங்க. யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பேஜ் நம்பர் 80. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர் வகைகள் மேலும் கல்மழையை பெய்ய உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அப்ப இப்ப கல்மழை பெய்யணும்னா இப்ப என்ன ப்ராசஸ் நடக்கணும்? இப்போ மேகம் வரணும், உராயணும், மின்னல் வரும். மின்னல் தான் ஃபர்ஸ்ட் வரும். அந்த மின்னலுடைய வெளிச்சம் வரும், கரண்ட் வரும். லேட்டா தான் என்ன வரும்? இடி வரும். அந்த மின்னல் வந்த பிறகுதான் என்ன ஆகும்? அப்ப
இந்த கல்மழை பெய்ய போகிற அந்த ஒரு விஷயத்துக்கு அங்கே ஒரு பெரிய பாதிப்பு, அது ஒரு வாதையாக இருக்குது. சரிங்களா? 27ல இருந்து வாசிங்க. 27ஆம் அதிகாரம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதியுள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் மலைகளும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். இப்ப இந்த இடி முழக்கம் வரும்போது பார்வோனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. நாங்கள் பாவிகள், நாங்கள் தேவ நீதிக்கு எதிரடையானவர்கள், எப்படியாச்சும் எங்கள்கிட்ட தேவன்கிட்ட இருந்து என்ன பண்ணுங்க, ஒரு கிருபையான ஒரு விஷயத்தை உண்டு பண்ணி அந்த இடி முழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்க, எங்களால் தாங்க முடியல. அப்ப இந்த இடி முழக்கத்தினால பார்வோனுடைய ஜனங்களுக்கு என்ன புரிந்து கொள்ளுதலுக்குள்ள வந்துருச்சுன்னா, தவறு என்ன என்பதை புரிந்து நீதி என்ன என்பதை அறிந்து அவர்கள் தங்களுடைய பாவங்களை, தங்களுடைய துன்மார்க்கமான செயல்களை அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த இடி முழக்கம் இருக்கிறத பார்க்கிறோம் இல்லைங்களா? இதோட ரிசல்ட் பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? இடி முழக்கம் வந்ததுனால அந்த ஜனங்கள் மத்தியில என்ன நடந்துச்சு? 29 வரையும் வாசிச்சிருங்க. நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடையில்லை என்றான். மோசே அவனை நோக்கி, நான் பட்டணத்தில் இருந்து புறப்பட்ட உடனே என் கைகளை கர்த்தருக்கு நேராக விரிப்பேன், அப்பொழுது இடி முழக்கங்கள் ஓய்ந்து கண்மலை நின்று போம், அதனால் பூமி கர்த்தருடையது என்பதை நீர் அறிவீர். அதுல 33 34 வாசிச்சிருங்க. மோசே பார்வோனை விட்டு பட்டணத்தில் இருந்து புறப்பட்டு தன் கைகளை கர்த்தருக்கு நேராக விரித்தான். அப்பொழுது இடி முழக்கமும் கல்மழையும் நின்றது, மழையும் பூமியில் பெய்யாமல் இருந்தது. மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனதை பார்வோன் கண்டபோது அவனும் அவன் ஊழியக்காரரும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பாருங்க, அப்பனா எந்த நேரம் பார்த்தாலும் இடி முழக்கம் தான் தேவைப்படுது. 24 மணி நேரமும் பார்வோனின் ஜனங்களுக்கு என்னதான் தேவை? அந்த பாவத்தை விட்டு நீங்கிறதுக்கு இடி முழக்கம் வந்தோடனே அவங்க நீதிக்குள்ளாக வர்றதுக்கான ஒரு முயற்சியில மனம் திரும்புதெல்லாம் நடக்குது. ஆனா இடி முழக்கம் ஸ்டாப் ஆனோடனே என்ன வந்துருது அவங்களுக்குள்ள? கடினப்பட்டு பார்த்துருவோம் இடி முழக்கமா என்ன, அதான் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்பனா இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு சில விஷயத்துல தேவைப்படுதுங்கிறத பத்தி நம்ம புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? அந்த தேவ நீதியான அந்த இடி முழக்கங்கள் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாது. அது தொடர்ந்து முழங்கப்பட வேண்டும். அது மோசைக்கு பயமா இல்லையே? அந்த இடி முழக்கம் ஜனங்களுக்கு தான் பயம் உண்டாகுது. மோசை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அந்த இடி முழக்கம் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கிறார், அந்த மின்னல் பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கிறார். அந்த மலை காரியமான இருக்கிற இடத்துல தான் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார், இருந்துகிட்டு இருக்கிறார். அவருக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாருக்குங்க? அதாவது தீமையிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான், பாவத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த இடி முழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அது எதற்காக இருக்குதுன்னா, நீதியை வழங்க பண்ணுவதற்கு, நீதியை நாம் செயல்படுத்துவதற்கு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில இடி முழக்கம் மாதிரி இருக்கணும். அந்த இடி முழக்கம் அதை உள்வாங்கக்கூடிய தன்மையில அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது, எகிப்து ஜனங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. யார் மாதிரி இருக்கணும்? நம்ம 24 மணி நேரம் அந்த மேகமூட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தவர் யாருங்க? மோசே மாதிரி இருக்கணும், யோசுவா மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? அப்ப இதுதான் நம்ம புரிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ஃபார்மேஷன் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? இன்னொரு இன்ஃபார்மேஷன் பார்க்கலாம் பாருங்க. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஒரு விஷயம். அங்கே வந்து ஒரு 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 பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் எப்பயுமே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அட்டாக் பண்ணணும்னு வச்சுங்க, அது பெலிஸ்தியர்கள் தான் மெயினா பண்ணுவாங்க. இன்னைக்கு வரையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? எப்போ போய் அட்டாக் பண்ணுவாங்க? இஸ்ரேல் ஜனங்களை போய் அட்டாக் பண்ணணும்னா இப்போ கூட இந்த போர் நடந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்துல அட்டாக் பண்ணதுனால இந்த போர் வந்துச்சுங்க? புரியுதுங்களா? இவங்க பிளானே எப்பயுமே இஸ்ரேல் ஜனங்கள் அப்பதான் ஆயுதங்கள் இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அந்த பண்டிகையை அனுசரித்து கொண்டிருப்பார்கள். இது ஆதியிலேருந்தே இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில இதுதான்டா சரியான டைம் யார் அடிக்கிறதுக்கு, தேவனுடைய ஜனங்களை அடிக்கிறதுக்கு சரியான டைம் அப்படின்னு பிளான் போட்டு போறாங்க. என்னன்னு பார்க்கலாம் பாருங்க வசனம். 1 சாமுவேல் 9 9 7ல 10 இல்ல 7ல 10.
என் ஜனமாகிய 7ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினேன். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். சரி, இவங்க சண்டை கட்டையெல்லாம் எடுக்கல. இவங்க பலி செலுத்துறதுல எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, இடி முழக்கம் கொடுத்ததுல அவங்களுக்கு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு கன்ஃபியூசன், குழப்பம் உண்டாயிடுச்சு அவங்களுக்கு. இந்த இடி சத்தத்தினால யாருக்கு குழப்பம்? யாருக்கு? பெலிஸ்தியர்களுக்கு குழப்பம். இப்ப நம்மளுக்கு குழப்பம் இருக்கலாமா அப்படின்னு கூட கேள்வி கேட்டுச்சு. சரிங்களா? ஆனா இஸ்ரேலாகி அவருடைய ஜனங்கள் பலி செலுத்துறதுல எந்த தடை இல்லாம அது பாடு பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு அது குழப்பமா இருந்துச்சா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாத்தீங்களா, அவங்க சிதறடிக்கப்பட்டு அவங்க துரத்தப்பட்டு பெரிய அழிவுக்குள்ளாக அவங்களுக்குள்ள போறாங்க. இப்ப பாருங்க, இது வித்தியாசம் காமிக்கப்படுகிறத நம்ம உணர வேண்டியிருக்கு இந்த இடத்துல. அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த இடி முழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாதுகாப்பு, தெய்வீக ஆலோசனை, தேவ நீதிக்குள்ளாக கடந்து வருதல், இது மாதிரி. ஆனா இது இந்த இடி முழக்கம் ஸ்டாப் ஆகும் பொழுது இதே நமக்கு, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு என்னவாக மாறிடுது? இறுதிய கடினமாகிற அளவு கூட சூழ்நிலைகளாகி அதுக்கப்புறம் பழைய சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? இன்னொரு விஷயத்தையும் தாவீதினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 22ல ஒரு தாவீது பெரிய விடுதலை அடைந்து, சவுல் ராஜாக்கிட்ட ஒரு பெரிய விடுதலை அடைந்து அவருடைய எனிமிகளை எண்ணி ஒரு பாடல் பாடுறார். 1வது வசனத்தை படிங்க. 2 சாமுவேல் 22ல 1வது வசனம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. சரிங்களா? அப்ப அவர் பாடின பாட்டுல நம்ம எல்லாத்தையும் படிக்க போறது, அதுல உள்ள கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். 14, 15 படிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். சரிங்களா? 15 வரையும் முடிஞ்சிச்சா? பாருங்க, இந்த ஒரு விஷயம் பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அரணாக பயன்படுத்துவதற்கு குமுற பண்ணுகிற அந்த இடி முழக்கம், இந்த குமுறல் அப்படிங்கிறத ஒரிஜினல் எபிரேய மொழியில போய் பார்த்தீங்கன்னா இடியாக தான் சொல்லப்படுது. சரிங்களா? அந்த குமுறல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப அந்த அந்த ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பும் மற்ற அவருக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு இடரலா இருக்கிறவங்களுக்குலாம் என்னவா இருக்குது? ஒரு பெரிய தோல்வி அல்லது அவங்க பின்வாங்குதலுக்கு ஏதுவான காரியமா இருக்கு. 18 வாசிங்க. என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு நேரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். 20 வரை. என் மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்ப நம்ம ஒரு சில அந்த இடியை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். அந்த காரியம் எப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இதுல மாமிச இஸ்ரேலருக்கு மற்ற ஏனைய காரியத்துல உள்ள ஒரு சில சம்பவங்களை பார்க்கும் போதுதான் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, தெய்வீக பாதுகாப்பு தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கு. அதுல நீதியை அறிந்து அதற்குள்ளாக வாழக்கூடிய தன்மை அதுல இருக்கு. ஒருவேளை அந்த இடி முழக்கம் ஸ்டாப் ஆனிச்சுன்னா பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கு. நம்ம தொடர்ந்து இந்த இடி முழக்கத்துலதான் வாழணுமா அப்படிங்கிற ஒரு காரியம் கூட இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். சரிங்களா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 18 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த கட்டளைகளை பெறும் பொழுது அவர்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது பெரிய வேணவே வேணாம் அந்த சத்தம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க நினைச்சாங்க. அந்த ஒரு காரியத்தை இங்க படிக்கலாம் பாருங்க. படிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 முதல். தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மழையின் இடத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவைகளின் இடத்திற்கும் எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தின் இடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள்
பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வெட்டி போட்டார்கள், 21 வேண்டிக் கொண்டார்கள். வேண்டிக் கொண்டார்கள். ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெடுத்திருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராகப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கைகளின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்து இடத்திற்கும். ஓகே, அப்ப பாருங்க, அந்த பயங்கரமான காரியத்துக்குள்ளாகல்ல, அதே பயங்கரமான காரியம் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக இங்க சொல்லப்படுது. 23 இருந்து பார்க்கும் பொழுது 22 இருந்து சீயோன் மலையின் இடத்திற்கும் லேக்கன் 44 ஆகிய பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். பாருங்க, இந்த இடத்துல இருந்தா இந்த இடி முழக்கம் அங்கே சேர்த்து கொள்ளப்பட்ட இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்துல ஞானஸ்தானத்தில் சேர்த்து கொள்ளப்பட்ட நமக்கு அங்கேதாங்க அந்த சவுண்டே வருது. ஆனா என்ன, மற்றவர்களுக்கு தான் இது பிரச்சனை. இந்த சியோன் மலையிலிருந்து தான் இந்த சத்தமே வருது. ஆனா மற்றவர்களுக்கு தான் இது என்னவா இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு விஷயமா இல்லாம அது எதிரடையான, அதை ஜீரணிக்க முடியாத ஒரு முழக்கமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஆகவே அல்டிமேட்லி இந்த ஒரு இடி அப்படிங்கிறது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய வல்லமையான தெய்வீக திட்டங்கள் அல்லனா ஆழமான சத்தியங்கள் அப்படிங்கிறதான் புரிய வருது. அதுல தேவ நீதியானது தெளிவாக நம்மளுக்கு புரிய வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஆக இந்த இடத்துல இந்த இடிகளை பத்தி சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 1 இருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்ப நம்ம இந்த இடி அப்படிங்கும் போது எத்தனை இடிகளாக இருக்குது அப்படிங்கிறதை பார்க்கலாம். படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம், பேஜ் நம்பர் 342. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில்லில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. ஓகே, இப்ப திறக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் அவர் கையில இருக்கு. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த காலகட்டத்துல 7 சபை இருக்கு இல்லையா, அந்த 7 சபைகள்ல எந்த காலகட்டத்துல இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். 6ஆம் தூதன் எக்காளம் ஊதின பிறகு பல காலங்கள் முடிந்து இந்த சம்பவம் நடக்குது. இந்த 10ஆம் அதிகாரம் வருது. சரிங்களா? இப்ப 7ஆம் தூதன் எக்காலம் எப்போ ஊதுவார்னா, இப்ப நம்ம இடி முழக்கத்தை பத்தி பார்க்க போறது இந்த 10ஆம் அதிகாரத்துல தான் பார்க்க போறோம். மெயினா இப்ப பாடத்துக்குள்ள இப்பதான் வர்றோம் உள்ள. சரிங்களா? 6ஆம் தூதனுடைய எக்காலம் ஊதின பிறகு இந்த 10ஆம் அதிகாரத்துல தான் இந்த இடி முழக்கத்தை பத்தி பார்க்க போறோம். ஆனா 7ஆம் சபையின் காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க 7ஆம் சபையின் காலம்ங்கிறது 11ஆம் அதிகாரம் 15ல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அப்பனா இந்த இடி முழக்கத்தினுடைய அந்த வெளிப்பாடு, அந்த இடி முழக்கத்தினுடைய காரியங்கள் எப்ப ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த காலத்துல? 6ஆம் சபையின் காலத்திலே ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப நம்ம தொடர்ந்து படிக்கலாம். கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை முத்திரத்தின் மேல் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். பாருங்க, அவரு எப்படி சத்தம் போடுறாரு. சிங்கம் கெர்ச்சிக்கிறது. ஒரு புத்தகத்தை வச்சிருக்கிறாரு, அது ஒரு சின்ன புத்தகம். அந்த புத்தகத்தை வச்சிருக்கிற அவர் எப்படி கத்துறாரு? கெர்ச்சிக்கிறார். இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கங்க. இதுல இருந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வேற எங்கேயோ போய் கலெக்ட் பண்ண போறோம். இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவரு சிங்கம் கத்துற மாதிரி கத்துறாரு. ஒருவேளை வசனத்தின் படி பார்க்கும்போது கர்ஜிக்கிறாரு. சரிங்களா?
அப்ப சிங்கம் கர்ச்சிக்கிற போல கர்ச்சிக்கிற அந்த சத்தம், அந்த புத்தகம் வச்சிருக்கிறவர் தான் அந்த சத்தத்தை போடுறாரு. அது எப்படி இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து. அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. பாருங்க, இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறவரு கத்துறாரு. கத்துறது சிங்கத்தை போல இருக்குது. கவனிச்சுக்குங்க, சிங்கத்தை போல இருக்குது. அப்படி அந்த சத்தம் எப்படி இருக்குது? 7 இடிகளை போல இருக்கு. இப்பதான் பாடத்துக்குள்ள வரும். நம்மளுடைய பாடத்தின் தலைப்பு இடிகள். அப்ப மொத்த இடிகள் 7 இடிகள். ஆனா நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம், 6+1. சரிங்களா? இது பாடத்தினுடைய நிறைவுல புரியும். சரிங்களா? இப்ப இந்த பாடத்துக்கு தலைப்பு நாங்க வச்சுக்கிட்டது என்னன்னா, நாங்களா, இது உங்களை யாரும் நிர்பந்தப்படுத்தல. சரிங்களா? ஆனா பாடத்துக்குரிய தலைப்பு என்னன்னா இடிகள். அதுல எத்தனை இடிகள்? 7 இடிகள். சரிங்களா? இப்ப இந்த 7 இடிகள் புத்தகத்தை வச்சிருக்கிறவர் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் பொழுது இந்த 7 இடிகள் வருது. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். பாருங்க, 6ஆம் சபையின் காலத்துல. ஏன்னா இது 7ஆம் சபையின் காலமா? இது 7ஆம் சபையின் காலமா? அதாவது நான் அந்த வசனம் சொல்றேன். இந்த வசனம் 7ஆம் சபையின் காலமா? 6ஆம் சபையின் காலம் தான். ஏன்னா 11ஆம் அதிகாரம் 15ல தான் 7ஆம் சபையின் காலம் ஸ்டார்ட் ஆகுது. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். ஓகேங்களா? இப்ப இங்க இன்ஃபர்மேஷன் என்னன்னா, 6ஆம் சபையின் காலத்திலே இந்த சின்ன புத்தகத்தை உடையவர் சிங்கத்தை போல கர்ச்சித்து 7 இடிகளை முழங்குகிறார் அப்படிங்கிற போது அதை கேட்டுக்கொண்டிருந்த யோவான் அப்போஸ்தலன் இந்த இடத்துல யாருங்க? யோவான் அப்போஸ்தலன் டக்குன்னு உட்கார்ந்து எழுத முயற்சி பண்றார். யோவான் அப்போஸ்தலன் யாருக்கு அடையாளமா நம்ம எடுத்துக்குவோம்? விசேஷமா சொல்லுங்க. பாதம் அங்கம்னா யாரு? எந்த சபை? லவோதிக்கேயா சபை. ஆமாவா இல்லைங்களா? அப்ப 6ஆம் காலத்திலேயே 7ஆம் கால சபையினுடைய காரியத்தை இந்த இடி முழக்கத்தை எழுதலான்னு ரெடி பண்ணி, சரி சொல்லுங்க அப்படின்னு எழுதலான்னு பார்த்தா என்ன ஆச்சு பாருங்க. தொடர்ந்து வாசி. அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகள், நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்தில் எழுதலாம் வேணாம் பண்ணி, நீ என்ன பண்ணிக்க? எழுதலாம் வேணாம், நீ இதை முத்திரை போட்டு எப்ப வெளியாகணும்னு எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ வெளியாகிக்கூடும். இப்ப நீ என்ன பண்ணு? சரிங்களா? இப்ப நல்லா கவனிங்க. 6ஆம் சபை அந்த டூரேஷன் முடியல. ஆனா 7ஆம் சபையில் உள்ள அந்த அப்போஸ்தலர் யோவான் யாருக்கு அடையாளம்? சபை. எந்த சபைக்கு? லவோதிக்கேயா சபைன்னு சொல்லுங்க. பாதங்கம்னு வேணாம். சரிங்களா? ஸ்பெஷலா டைம் கொடுப்போம் நம்ம. சரிங்களா? அந்த 7ஆம் சபையின் காலத்துக்குரியவர்கள் அங்கே 6ஆம் சபையில இருக்கும் பொழுது எழுதி வைக்கலாம்னு நினைச்சா எழுதலாம்ப்பா அப்படின்ட்டார். தொடர்ந்து வாசிங்க. முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. பாருங்க, இப்ப நீ எழுதி வைக்காதப்பா, எப்ப எழுது அப்படின்னு சொல்லல. ஆனா 7ஆம் தூதன் எக்காலம் போது எல்லா ரகசியங்களும் வெளியாயிரும்னா இந்த 7 முத்திரை 7 இடிகள் அங்க ஓபன் ஆயிரும். ஆனா புக்கு ஆல்ரெடி எங்க வந்துருச்சு? 6ஆம் சபையின் காலகட்டத்திலே அந்த சின்ன புக்கு வந்துருச்சு. நல்லா கவனிச்சுக்கள். சரிங்களா? ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கான முகாந்திரம் அனுமதிக்கப்படவில்லை. சரிங்களா? அப்ப இது எப்பதான் அனுமதிக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன புக்கு எப்பதான் அனுமதிக்கப்படும்? 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது இந்த ரகசியங்கள்லாம் வெளியாயிரும். சரிங்களா? அப்படிங்கும் போதுதான் ஒரு இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போயிடலாம். ஆண்டவர் ஆக்சுவலா வரணும்னு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காலகட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா 1914 அவர் 2ஆம் வருகை. ஆனா சபை எப்ப எதிர்பார்த்துச்சீங்க? 10 கன்னியர் உண்மையில அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்த போது தாமதித்தார் இல்லைங்களா? 10 கன்னியர்கள் என்ன ஆயிட்டாங்க? தூங்கிட்டாங்க. இதோ மணவாளன்கிறப்ப அந்த 10 கன்னியர்கள்
தாமதிக்கிற டயத்துல இருந்தே இருக்கிறவங்க. நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் இங்க லிங்க் பண்ணிக்கோங்க. அந்த 10 கன்னியர்ல 5 பேர் மட்டும்தான் 1874 உள்ள போனவங்க, போக ஆரம்பிச்சவங்க. மிச்சம் உள்ள 5 அதுக்கு முன்னாடில இருந்து ரெடியா இருக்கிறாங்களா? 2 குரூப்புமே தூங்குறாங்களா? புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவங்களும். இதோ மணவாளன்கிறது என்னைக்கு? 74. ஆனா தாமதிச்சது எப்ப? முன்பே. எப்ப? வில்லியம் மில்லர். சரிங்களா? எல்லாம் எதிர்பார்த்து போய் காத்திருந்தாங்க, தாமதிச்சாங்க. ஆண்டவர் இந்த ஒரு விஷயத்துலதான் அந்த நேரத்திலேயே அது வெளியா இருக்கணும். எது எது? இந்த 7 இடிகள். ஆனா ஆண்டவரே தாமதிச்சு 1874 வந்த பிறகுதான் 7ஆம் தூதர் எப்போ எக்கால ஊத ஆரம்பிக்கிறாரு? 1874 இருந்தாங்க. சரிங்களா? 1000 இயர் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, ஆண்டவர் எப்ப 2ஆம் வருகையில வர்றாரோ அப்பதான் என்ன ஆகுங்க? இடி முழக்கம் வெளியாகும். அது வரையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அதை நீ முத்திரை போட்டு வச்சிருப்பா. 6ஆம் சபை காலத்துல வெளியே வந்தாலும் அது நீ என்ன பண்ணிட வேணாம். இன்னும் விசேஷ விதமா பார்க்கும்போது ஆன்டி கிரைஸ்ட் 1799 அந்த 3.5 வருட காலகட்டம் முடியுது. 1260 வருஷம் இல்லைங்களா? எது 539 இருந்து 1264 1260 வருடம் அப்படி கூட்டினீங்கன்னா 1799 போப்பு மார்க்கத்தை நெப்போலியன் போனபார்ட் பிடிச்சி சிறையிருப்பு வைக்கிறார். அதுக்கப்புறம் உள்ள 3.5 வருடம் அதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துல வரும். 2 சாட்சிகள் 3.5 நாள் அளவும் என்ன ஆயிடுச்சு? செத்து உயிரடைஞ்சாங்கிறப்ப அந்த 3.5 நாளினுடைய நிறைவுல தான் எல்லா பைபிள் சொசைட்டியும் உலகளாவிய அளவுல உருவாகி எல்லாருக்கும் பைபிள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த 2 சாட்சிகள் என்ன? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. அப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் அநேக சத்தியங்கள். அப்ப எல்லாரும் பைபிள் படிக்க ஆரம்பிச்ச உடனே அநேக சத்தியங்கள், மீட்கும் பொருள்லேருந்து பிதா குமாரன் பரிசுத்தாவிலேருந்து உன்னத அழைப்பிலேருந்து கால்குலேஷன், இந்த வில்லியம் மில்லர் பட்டதுலேருந்து எல்லா விஷயங்களுமே, நரக போதனை எல்லாமே யார் கண்டுபிடிச்சதுங்க? ரசல் பிரதரா? அதுக்கு முன்னாடியே 6ஆம் சபையின் காலத்திலே ரெடி ஆயிடுச்சு. எதனாலன்னா இந்த பைபிள் வெளியானது. சரிங்களா? இது பைபிள் வெளியானதுனால, அதாவது 1799 போப்பு மார்க்கம் ஒரு முடிவுக்கு வருது. அதுல இருந்து 3.5 வருஷங்கிறப்ப 1803 நிறைய பைபிள் சொசைட்டி வெளியாயிடுச்சு. நிறைய உலகளாவிய அளவுல இந்தியா முதற்கொண்டு சீகன் பால்லாம் நிறைய மொழிகள்ல பைபிளை மொழிபெயர்த்துட்டாங்க. அநேக சபைகள் உருவாகி அநேகர் அவங்கவுங்க ஒரு சத்தியத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா எல்லா சத்தியங்களையும் எல்லா சபைகளையும் இருக்கு. அதை நீங்க போய் எல்லா இடத்துலையும் கத்துக்கிட்டு வர்றதுக்கு பதிலாக நாங்க உங்களுக்கு வால்யூமை ரெடி பண்ணி இருக்கிறோம். நீங்க அதை படிச்சு என்ன பண்ணிக்கோங்க, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒவ்வொரு சபையா போய் சத்தியத்தை அறிஞ்சிக்க வேணாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் வால்யூம் ஃபர்ஸ்ட் சாப்டர்னுடைய நோக்கமே அதுதான். சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியம் தான். அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணவர் யாருங்க? வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய, ட்ராக் அண்ட் பைபிள் சொசைட்டியினுடைய மெயினா இந்த சத்தியங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி ரசல் பிரதருடைய பிரசிடென்ட், அவர் பிரசிடெண்டா இருந்து அதுல கமிட்டி, எடிட்டோரியல் கமிட்டி அதெல்லாம் இருந்துதான் அவங்க என்ன பண்றாங்க, ஒவ்வொரு வால்யூமும் வெளியாகும். வால்யூம்ல என்னைக்காச்சும் ரசல் பிரதர் ஆகிய நான் பரிந்துரைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரா? எப்படி சொல்வாருங்க? எப்படி சொல்வார்? வால்யூம்லாம் படிப்பீங்க இல்லையா? எப்படி சொல்வார்? நாங்கள் பரிந்துரைக்கிறோம். நீங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரசல் பிரதருக்கு தெரியலன்னு வச்சுங்க, அப்பையில என்ன சொல்லுவார் தெரியுங்களா? எனக்கு தெரியாது. அப்போ பத்தினா எனக்குன்னு சொல்லுவாரு, பொறுமையில சொல்லுவார். மற்ற எல்லா வால்யூமே நீங்க படிச்சு பாருங்க, நாங்கள் அப்படின்னா வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டியினுடைய அந்த வெளிப்பாடுகள். சரிங்களா? ரீப்ரின்ஸ் நம்பர் 4483 நீங்க போய் படிச்சு பாருங்க. எனக்கு படிக்கலாம் டைம் இல்லை எனக்கு. சரிங்களா? அதுல உண்மையும் உத்தமமான அந்த ஒரு ஊழியக்காரன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி தான் அப்படின்னு தான் அங்கே பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது பேக்ரவுண்ட்ல இந்த இடிகள்ங்கிற பாடத்துல இன்னும் பல சப்டிவிஷன்ல பார்ட் 2 பார்ட் 3 எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஒரு காரியம் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் சபையின் காலம் வரும்பொழுது இந்த இடி முழக்கமாகி இந்த சின்ன புத்தகம் வெளியே ஆயிரும். இதுக்குதான் நம்ம 7 இடிகள்ங்கிற ஒரு தலைப்புக்குள்ள போறோம். நாங்க இதை எப்படி பாக்குறோம்னாக்க,
பட்டுக்கோட்டை சபையார், பேராவூரணி சபையார் எப்படி பார்க்குறோம்னா 6+1 அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அதுக்கான அர்த்தத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள வந்துடலாம். அந்த வசனத்துக்குள்ள வந்துருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம். ஆற தொடருங்க. ஆற தொடருங்க. ஆற படிச்சுட்டு படி தொடருங்க. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்தில் இருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள். பாருங்க, இப்ப ஸ்டில் இந்த சம்பவம் எங்கதான் நடந்துகிட்டு இருக்கு? எந்த காலகட்டம்? இப்ப அந்த புத்தகத்தை போய் நீ வாங்கிக்க அப்படின்னு யோவான் அப்போஸ்தலனுக்கு அனுமதிக்கப்படுது. சரிங்களா? அந்த சிறு புத்தகம்னாலே சிங்கம் கர்ச்சிக்கிறது போல இருக்கும், அது 7 இடிகள். இதை மைண்ட்ல வச்சுக்கிறேன். இந்த சின்ன புத்தகம் வச்சிருக்கிறவங்க என்னவா இருப்பாங்க? கர்ச்சிப்பாங்க. 7 இடிகளுக்குரிய ஒரு காரியம் அதுல இருக்கும். ஓகேங்களா? இப்ப யார் கைக்கு இப்ப டிரான்ஸ்பர் ஆக போகுது? இப்ப யோவான் அப்போஸ்தலன் கையில டிரான்ஸ்பர் ஆக போகுது. யோவான் அப்போஸ்தலன் யாருக்கு அடையாளம்? லவோதிக்கேயா சபை. ஓகே, படிங்க. இன்னும் ஆனா லவோதிக்கேயா சபை ஸ்டார்ட்டே ஆகல. லவோதிக்கேயா சபை எப்ப ஸ்டார்ட் ஆகும்? 7ஆம் சபையின் காலம் 1874 2ஆம் வருகையில தான். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பா இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமா இருக்கும் என்றான். சாப்பிடும்போது இந்த புத்தகம் அப்படின்னாலே சத்தியமா தான் இருக்கும், நிச்சயம் இல்லைங்களா? சாப்பிடும்போது அது இனிப்பா இருக்குதான், ரொம்ப தேனினும் மதுரம். வசனங்கள் படிச்சிருப்போம். மதுரமா இருக்கிறது என்னங்க? உம்முடைய வார்த்தை. அப்ப தேனினும் மதுரமா இருக்கக்கூடியது வாயில இருக்கும்போது தேன் மாதிரி இருக்குது, வயிற்றுக்குள்ள போனா என்னைக்காச்சும் வயிற்றுக்குள்ள சாப்பிட்டா கசந்து பார்த்துருக்கிறீங்களா? கசந்து பார்த்துருக்கிறீங்களா? ஆனா கசக்குது. இது நம்மளுக்கும் கசக்கும் பாருங்க. இப்ப நம்மளுக்கும் கசக்க போகுது, கசந்து இருக்குது. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். அப்ப இந்த வாயில இருக்கும்போது அது இனிக்குது, வயிற்றுல போனா அது என்ன ஆகும்? கசக்கும். அப்ப வாயில இனிக்கிறது, வயிற்றுக்குள் போகும்போது எந்த ஒரு உணவும் எந்த ஒரு சாப்பிடக்கூடிய ஒரு விஷயமும் வயிற்றுல போய் கசக்குது அப்படின்னா வயிற்றுல என்னதான் நடக்கும்? டைஜஷன் நடக்கும். டைஜஷன் ஆக மாட்டேங்குது. வாய்க்கு தான் நல்லா இருக்குது, சுவையா சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைஜஷன்ங்கிறது கிரியையில காமிக்கிறது. எது கசக்குது இப்ப நம்மளுக்கு? எது கசக்குது இப்ப நம்ம வாழ்க்கையில? சத்தியம் இனிக்குதுங்க. இந்த மாதிரி சத்தியம் நம்மளுக்கு ஆமாவா இல்லை? இந்த மாதிரி சத்தியம் வேற எங்கேயாச்சும் இருக்கா? வேற எங்கேயாச்சும் சபையில போய் அங்கே போய் கிடைக்கும்னு தேட முடியுமா? சரிங்களா? ஆக அந்த சத்தியம் என்பது தெளிவா இருக்குது. அது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்குது, மதுரம் போல இருக்குது, தேனை போல இருக்குது. ஆனா அதை கிரியையில கொண்டாடுறதுக்கு தான் இப்ப என்ன ஆகுது? கசப்புனாக்க செயல்படவே முடியல. கை போய் இதை செய்யணும்னா சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதம், அமைப்பு, இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு இந்த ஒரு சத்திய ஜீவியத்துல தடை பண்ணுது. உலகம் இல்ல, இன்னைக்கு இருக்கிற வேதமானவர்களுக்குள்ளே நம்ம கிரியை பண்ண முடியாத அளவுக்கு கிரியைகள் நம்மளை சுத்தி இருக்கு. ஆனா சத்தியம் பத்தி தான் தெளிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப இதுல ஒரு இடி முழக்கமான ஒரு எண்டு ஒண்ணு இருக்கு, அதையும் நீங்க ஜீரணிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஆனா இதை கேட்கும் போது எல்லாருக்கும் எப்படிதான் இருக்கும்? கேட்கறதுக்கு இனிப்பா இருக்கும். அதை செயல்பாட்டுக்குள்ள கொண்டாடும் போது கசப்பா தான் இருக்கும். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையில் இருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். சாப்பிட்ட பிறகுதான் நீ என்ன பண்ணுவ? ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம் சொல், சத்தியத்தை சொல் போய் அப்படின்ட்டார். ஓகே,
இப்ப இதுதான் இந்த 7 இடிகளினுடைய காலகட்டம், எப்படி எங்கே என்ன மாதிரி வெளிப்பட போகுது, அது 7 இடிகள் அப்படிங்கும் போதுதான் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 7 இடிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏசாயா 50 ஏசாயா 28ல 1-2 வசனத்தை வாசி. ஏசாயா பேஜ் நம்பர் சொல்லிட்டு படி. 28ல 1-2 வசனம். பக்கம் 831. இந்த இந்த 28ஆம் அதிகாரம் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட் தெரியுமா? இங்கே கொஞ்சமும் அங்கேயே கொஞ்சமெல்லாம் படிச்சோம்ல, எங்க ஃபர்ஸ்ட் பாலம் கிளாஸ், அதான் ஆக்சிடென்ட் நம்ம வாழ்க்கையில். அந்த புத்தகத்தை அந்த அதிகாரத்தை படிக்கிறோம். ஓகேங்களா? இது விசேஷ விதமா 7ஆம் சபை லவோதிக்கியா சபையை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். இதை வாய்ப்பு கிடைச்சுன்னா பின்னாடி நம்ம காலங்களில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த 28ஆம் அதிகாரம் முழுவதுமே லவோதிக்கியா சபை எப்படி இருக்குங்கிற ஒரு செயல்பாடு, அது அறுவடையினுடைய முடிவை பத்தி உள்ளது. இதுல ஃபர்ஸ்ட் வசனத்தை வாசிங்க. எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ, மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேல் உள்ள அலங்கார ஜோடிப்பு வாடி போகும் புஷ்பமே. ஓகே. இந்த எப்ராயிம் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? 12 கோத்திரத்துல இஸ்ரேலினுடைய 12 ஆவிக்குரிய கோத்திரத்துல இவங்க இல்ல. ஆனா மனாசே இருக்கிறார். எப்ராயிம் யாருக்கு அடையாளம்? திருப்பி போடாத அப்போ அப்படின்னா அறவேக்காடு. யாரு? புத்தி இல்லாத கன்னியர், திரள் கூட்டத்துக்கு அடையாளம். சரிங்களா? இந்த எப்ராயிம் நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க இருக்கிறாங்களே. எந்த சத்தியம்? இந்த தெளிவான சத்தியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க இல்லையா வேதமானவர்கள் மத்தியில. இவர்கள் கிரீட விரும்பிகள், ஆளுகைக்காரர்கள், தான் சொன்னதை பத்தி தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க. இதை பத்தி நீங்க அதுலயே 14வது வசனத்துல படிச்சீங்கன்னாலும் புரியும். சரிங்களா? தொடர்ந்து நீங்க வாசிங்க. நம்ம அந்த பாடத்தை பார்க்க போல. இப்போ இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினால் அதை தரையில் தள்ளி விடுவான். பாருங்க, இது யார்? இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய செயல்பாடு, அந்த நபருடைய செயல்பாடு எப்படி இருக்கு? கல்மலை போலவும். கல்மலை வரணும்னா மின்னல் வரணும், மேகம் வரணும், 2ஆம் வருகை வரணும். சரிங்களா? அதை பத்திய இன்ஃபர்மேஷன் இது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த ஒரு 2வது வசனத்துல கல்மலை போலவும் யார் இடத்துல இருக்கிறார் இவரு? இந்த நபர் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். சரிங்களா? அவர் வந்து கையினால என்ன பண்ணுவாப்லையா? எல்லாம் இந்த மாதிரி சரியில்லாத எல்லா விஷயத்தையும் கீழே தள்ளிடுவார். இந்த ஒரு செயல்பாட்டுக்குரிய ஒரு நபர். சரிங்களா? இதை வந்து ரீப்ரின்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியா இருக்கிற ஆண்டவரை பத்தி சொல்லப்படுது. சரிங்களா? ஏன்னா நீங்க 10ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தல பாத்தீங்கல்ல, அந்த தூதன் கையில வச்சிருந்தாரு புத்தகம், அதுவுமே யாரை அடையாளப்படுத்துதுங்க? ஆண்டவரை தான் அடையாளப்படுத்துது. அப்ப பிதாவாகிய தேவனிடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு என்னவா இருக்கிறாருன்னா, என்ன மாதிரி செயல்பாட்டுக்குரியவரா இருக்கிறாரு? கல்மலை போலவும். படிங்க அந்த ஒரு வசனத்தை, 2வது வசனத்தை. பெரும் வெள்ளம் வரணும்னா மழை பெய்யணும், மழை பெய்யணும்னா இடி வரணும், இடி வரணும்னா மின்னல், மேகம், மேகத்தின் மேல ஆண்டவர் வரணும். 2ஆம் வருகை 1874. இததான் சுட்டி காட்டுது. சரிங்களா? அப்ப படிங்க, என்னென்ன படிங்க. அவன் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையிலே அதை தரையில் தள்ளிவிடுவான். இது மாதிரி செயல்பாட்டுக்கு, தேவனுக்கு எதிரடையான செயல்பாட்டுக்குரிய இந்த திரள் கூட்டம் போன்ற சபையை பத்திலாம், மற்ற பேர் கிறிஸ்தவ பாபிலோனை பத்திலாம் இங்க பேசல. உண்மையான சத்தியத்துல வந்துட்டு அதற்கு இடரலா இருக்கக்கூடிய திரள் கூட்டம் போன்றவர்கள் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. வெளியில இருக்கதான் இல்லை. வெளியிலயும் இருக்கலாம்,
இங்கேருந்து வெளியே போனவங்க இருப்பாங்க, இந்த சத்தியத்தை உள்வாங்கிட்டு அங்கிட்டு போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம பெரிய விஷயமா பேச வேண்டியதில்லை. இங்க பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இடரல்கள், இந்த சத்திய ஓட்டத்துல இருக்கக்கூடிய இடரல்கள் யாருன்னா எப்ராயிம். இவங்களை சரி பண்றதுக்கு அல்லது நம்ம ஓட்டத்தில் சிறந்திருப்பதற்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு நபர். அந்த நபரினுடைய காரியம் எப்படி இருக்குன்னா, அவர் கையினாலே என்ன பண்ணுவார், இது மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன பண்ணிடுவார், சரி பண்ணிடுவாரு. விசேஷ விதமா நீங்க அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கு நீங்க அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா 5வது வசனத்தை படிங்க. பாடத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான பாருங்க, கிரீடமாகவும், அக்காலத்திலே, அந்நாளிலே, கர்த்தருடைய நாள், அப்பொழுது, எப்படின்னா இதெல்லாம் எதை குறிக்குது? 1000 இயர், 2ஆம் வருகை. அந்த நாள்ல 1874 இருந்து அந்த நாள்ல அவருடைய ஜனத்தின் மீதியானவர்கள் யாருங்க? லவோதிக்கா ஜனங்கள், 7ஆம் சபையின் காலத்தில் உள்ளவங்க. இதுல நீங்க கேட்க விருப்பம் இருந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்றோம், சரிங்களா? 6 சபைக்கு 96,000 பேர், 7ஆம் சபைக்கு 48,000 பேர். இவங்க தான் மீதியானவர்கள். இதுக்கான இன்ஃபர்மேஷனுக்குரிய பாடம் பின்னாடி பார்க்கலாம். அப்ப இந்த 48,000 பேர்னு ஒரு கணிப்பு தான், வசனங்கள் ஆதாரம் நம்ம தர்றோம், அதுக்கு தான் பார்க்கலாம் பின்னாடி. அப்ப இந்த மீதியானவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாராம்? என்னவா இருக்கிறார்? முடியுமா இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும். அப்ப நியாய சங்கம் 1000 வருட அரசாட்சி, நியாய தீர்ப்பின் நாள் ஸ்டார்ட் ஆயிரும். அதுல நியாய தீர்ப்பின் ஆவியாகும், சத்தியத்தின் ஆவியாகவும் இருந்து நம்மளை செயல்படுத்துவார். யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருபுறவர்களின் பராக்கிரமாகவும். மகா ஓத்திர காலத்தினுடைய நிறைவு பகுதிக்குரிய ஒரு காரியத்தை இங்க பேசுறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆனாலும் இவர்களுக்கும் திராட்சரசத்தை, ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த லவோதிக்கே சபையில் உள்ள சபை வாய்ப்புல ஓடிக்கொண்டிருக்கிற அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள வந்திருக்கிற இவர்களிலும் சிலர் எப்படி இருப்பாங்க? திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியனும்னா வழி நடத்துறவர்களும், தீர்க்கதரிசியும், அந்த சத்தியத்தை போதிக்கிறவர்களும். மதுபானம்னா நம்ம பாபிலோன் சபையை தானே சொல்லுவோம். ஆனா இங்க யார சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வந்திருக்கிறவங்க மதுபானத்தினாலும் எதுலயும் திராட்சரசத்தாலும் மதிமயங்கி விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இருக்கிறார்கள். சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்கிறதில் இடறுகிறார்கள். சரிங்களா? நான் இப்போ ஒரு சாம்பிள் பத்தி சொல்றேன். நான் பாபிலோன் சபையில பத்தி சொல்லல, பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில குழப்பங்கள் இருக்கா இல்லையா? ராஜ்யம் வந்துருச்சு அப்படிம்பாங்க ஒரு குரூப். இதை உட்கார்ந்து வியாக்கியானம் பண்ணியிருக்கிறோமா? வரலன்னு சொல்றவங்களோட, இல்ல வந்தவங்க தான் ஆமா நாங்க தெளிவா இருக்கிறோம் நம்ம பேசியிருக்கிறோமா? 2ஆம் வருகையை பத்தி வந்துட்டார், வரல. இதுல தெளிவு இருக்கா நம்மளுக்கு? யாராச்சும் 2ஆம் வருகையில வராதவங்க அவங்களோட போய் பேசணும்னா என்ன ஆயிருது? நம்மளுக்கு விசுவாசமே தடுமாறி அவங்களோட போயிடுறாங்களா? ஒய்டிசின்னு ஒரு சபை வந்திருக்குது. அங்க உண்மையான ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்டவங்களாம் ராஜ்யமும் வரல, ஆண்டவர் 2ஆம் வருகையிலே வரலன்னு கரூர்ல ஒரு குரூப் போயிட்டாங்க, திருச்சியில போயிட்டாங்க. இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்தது, இப்ப நடக்கிறதெல்லாம் இல்லை. சரிங்களா? கர்த்தருடைய பந்தி 14ஆம் தேதியா 15ஆம் தேதியா? குழப்பம் இருக்கா? ஏதாச்சும் தெளிவு இருக்கா? நம்மளுக்கு தெளிவு இருக்கான்னு கேட்குது. பைபிள் ஸ்டூடெண்ட்னா தெளிவு இருக்கணும். இப்ப மதுபானத்துல மதிமயங்கி இருக்கிறது பாபிலோனா நம்மளா? சரி, கர்த்தர் 14ஆம் தேதி பஸ்காவை புசித்தாரா புசிக்கலையா? நீங்க சொல்றீங்க ஆதாரத்தோட புசிக்கலன்னு இதே வேதமானவர் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. சரி இப்ப நீங்க ஒரு இது வச்சிருக்கிறீங்க, இந்த இது பாட்டு புத்தகம் விசுவாச பிரமாணம் முதல் பேராகிராஃப் பத்தி படிங்க. ஓகே, ஒரு நிமிஷம்.
இப்ப ஸ்டார்டிங்கே ட்ரபிள் ஆயிடுச்சு, அதனாலதான் அதை பேசிடுவோம். சேரக்கூடாத ஒளி யார்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் யார்? சரி, இதுல எப்படி படிக்கிறீங்க? யார் பிதாவும்? யாருக்கு கொடுக்குறீங்க? பிதாவுக்குரியத குமாரனுக்கு கொடுக்குறீங்க, குமாரனுக்குரியத பிதாவுக்கு கொடுக்குறீங்க. ஆமாவா? சரி, ஏக சக்கராதிபதியா? இதுலயும் கன்ஃபியூஷனா? சரி, இதெல்லாம் தனி பாடம் இருக்க வேண்டியிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14 நீங்க படிச்சீங்கன்னா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஏக சக்கராதிபதிங்கிறது பிதாவினுடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஏக சக்கராதிபதியும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், இதெல்லாம் வால்யூம்ல உள்ள ரைட்டிங்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் கட்டுக்கதையெல்லாம் இல்லை. அப்ப ஏக சக்கராதிபதி யாருன்னா கிறிஸ்து, சேரக்கூடாத ஒளி யாருன்னா பிதா, அதுல வாசம் செய்கிறவர் யாரு? மாத்திட்டோமா? வச்சிருக்கிற புத்தகத்தையே மாத்திட்டோமா? சத்தியத்தை மாத்திட்டோமா? நம்ம கையில தான் வச்சிருக்கிறோம், நம்மளுக்கே தெரியல. இதெல்லாம் குற்றம் பிடிக்கிறதா நினைக்காதீங்க, ஒரிஜினல் என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பாடம். சரிங்களா? இப்ப நம்ம இவ்வளவு குழப்பத்தின் மத்தியில இருக்கிறோமே, எலெக்ஷன் பண்ணணும் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் பண்ணதுல இருந்தாங்க சபையில எல்லா பிரச்சனையும். ஆமாவா இல்லையா? எத்தனை பிரிவினை வரலாமா சபையில? குரூப்பிசம் வருதா வரலைங்க? வரலாமான்னு நான் கேட்கிறேன். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிற 75% அதுக்கு கீழே போனா ஞானமா இருக்காதுன்னு சொன்னார் ரைட்டிங்ஸ்ல. 51% தப்பா. சரி, அதை பத்தி உள்ள போவேன். ஆனா நீங்க ரசல் பிரதர்ட்ட போய் கேட்டீங்கன்னா 100% இல்லைன்னா நான் அந்த ஊழியத்தை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார். 6th வால்யூம்ல பெரும்பான்மை போதுமானதல்ல, ஒரே ஒரு பேராகிராஃப் தான். அதுல 100% வாக்கெடுப்புல இல்லாத எந்த சபையும் கிறிஸ்துவின் சபையே இல்லைன்ட்டார். இப்ப என்ன சொல்ல போறோம் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? இதை குற்றம் பிடிக்கிறதா நினைக்க வேணாம். இதுல உள்ள உண்மை சத்தியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிறிஸ்துவினுடைய நாள்ல, அந்த நியாயத்தீர்ப்பின் நாள்ல இவர்களும் மதுபானத்தால் மதிமயங்கி வழி தப்பி உண்மையான சத்தியத்தை விட்டு விலகி போறவங்க பாபிலோன் இல்ல, நாம தான். நமக்குள்ளதான் இப்படி குழப்பங்கள் இருக்கு. சரிங்களா? திரும்ப ஏசாயா 28க்கு 6வது வசனத்துக்கு வாங்க. நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதில் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். தொடர்ந்து, ஆனாலும் இவர்களும் திராட்சை ரசத்தால் மயங்கி மதுபானத்தால் வழி தப்பி போகிறார்கள். ஆசாரியரும் தீர்க்கதரிசியும் மதுபானத்தால் மது மயங்கி திராட்சை ரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழி தப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிறதில் இடறுகிறார்கள். போஜன பீடங்கள் எல்லாம் வாந்தியினாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது. பாருங்க, போஜன பீடம் எது? இந்த கூடுகை தான். இது ஃபுல்லாவே குழப்பத்தின் ஆவியில தானே பைபிள் ஸ்டூடெண்ட் இருக்கிறோம். ஒரே ஆவி, ஒரே சபை, ஒரே கர்த்தர், ஒரே நம்பிக்கை, ஒரே அழைப்பு, இதுக்குள்ள இருக்கிறோமா? பல வகையான குழப்பங்கள். 1914 சபை முடியும்னு எதிர்பார்ப்பு, 2017 19 முத்திரிக்கப்பட்டு தீர்ந்தாச்சுன்னு இப்ப அறுவடையை நிறுத்தின காரியங்கள் இருக்கு. குழப்பங்கள் இருக்கா இல்லையா? ஒரு சில பேர் இன்னும் அறுவடை இருக்குன்னு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லா குழப்பங்களும் வெளியில இல்ல, எங்கதான் இருக்குது. இப்ப இத இப்படி சரியா செய்யாம இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசி. ஆகையால் 14வது எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தைக்காரரே. இது எல்லாமே முழுவதுமே பைபிள் ஸ்டூடெண்டை ஆளுகிற நிந்தைக்காரர்களை பத்தி சொல்லுது இந்த வசனம். வெளியில உள்ள ஆளுகள் எல்லாம் சொல்லல. கர்த்தருடைய நாளில் இந்த சத்தியத்தை கேட்டு வந்தவங்களுக்குள்ளதான் இவ்வளவு குழப்பங்கள் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க, இந்த பாடத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிக்குவோம். இதுக்குள்ள தெளிவுக்குள்ள வரணும்னா தான் அந்த 7 இடிகளை போய் பிடிக்கணும் நீங்க. அதுலதான் அந்த ரகசியம் முழுவதுமே வெளியாகும் சொல்லியாச்சு. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்படிங்க, நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் எங்களை அணுகாது. பாருங்க, வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும்னா இந்த வாதை பெருவெள்ளங்கிறது இப்ப நம்ம 2வது வசனத்துல என்னன்னு பார்த்தோம்.
இதே ஏசாயா 28:2 என்னன்னு பார்த்தோம். ஒரு ஒரு மனுஷன், கர்த்தருடைய மனுஷன் இருக்கிறார். அவருடைய கையினாலே இதெல்லாம் செய்வார். அது என்னது? வாதையும் பெருவெள்ளம் போல இடி முழக்கம் போல செயல்படுவாருங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதெல்லாம் வந்தாலும் எங்களை ஒரு சேதமும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? இருமாப்பின் ஆளுகைக்காரர்கள். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி. அப்ப உண்மையான சத்தியத்துக்கு பதிலா பொய் சத்தியம் எல்லாம் வந்துருச்சா வரலீங்களா நம்மளுக்குள்ள? ஓகே. இப்ப இதை சரி பண்றதுக்கு 2 மெத்தட அடுத்த சில வசனத்துல தேவன் நம்மளுக்கு வழி நடத்துறார். என்னன்னு படிங்க. மாயையின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறீர்களே, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். ஓகே, அப்ப அந்த மூளைக்கல் யார்? போடப்பட்ட அஸ்திவாரமாய கிறிஸ்துவ விட்டுட்டு இந்த அமைப்பு அந்த அமைப்பு, அவரை சார்ந்தவர் இவரை சார்ந்தவர் பவுலை சார்ந்தவர் இருக்கா? இப்ப இருக்கா? போடப்பட்ட அஸ்திவாரத்தை விட்டுட்டோமா? அப்ப நம்ம தெளிவுக்குள்ள வரணும்னா போடப்பட்ட அஸ்திவாரமாகி கிறிஸ்துவை இல்லாம நம்ம வேற எங்கேயாச்சும் ஒரு அமைப்பை சார்ந்து அல்லது ஒரு நபரை சார்ந்து அல்லது பண்டை சார்ந்து நம்ம செயல்படுறோம்னா இது முழுவதுமே என்னவாக இருக்குதுங்கிறத பத்தி நீங்க தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு சரி பண்றதுக்கு போடப்பட்ட அஸ்திவாரமாய் கிறிஸ்துவை இல்லாமல் வேற எந்த அஸ்திவாரமும் இல்லை. அடுத்தது என்ன சொல்றாரு சார்? படிங்க. நான் ஞானத்தை நாளும் நீதியை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பாருங்க, நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலும். இது என்னன்னு தெரியுங்களா? அந்த 2 விஷயம் என்னது? ஆக்சுவலா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பைபிள். சரிங்களா? இத வச்சுதான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தெளிவான கிறிஸ்துவுக்குள்ளான போடப்பட்ட அஸ்திவாரத்துக்குள்ள கடந்து போகணும். ஆனா பைபிள் நம்மளுக்கு புரிஞ்சிச்சா? புரியல. உண்மைதானே? இந்த ஏலிடியே நம்மளுக்கு புரியாம தானே இருக்குது. இது மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு புரியும். நிறைய விஷயம் அஸ்திவாரமான போதனைகள் புரிஞ்சிருச்சு. மீட்கும் பொருள், திருத்துவம், ஆத்துமா, நரகம், அதெல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. அதெல்லாம் எப்படி புரிஞ்சுன்னா பைபிள நேரா நம்ம இது பாபிலோன்ல இருக்கும்போது புரிஞ்சிச்சா? நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும்போது தான் இதெல்லாம் புரிய வந்துச்சு. சரிங்களா? அப்ப இந்த நீதி மற்றும் நியாயம் என்கிற புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்ற தூக்கு நூல் அளவு இருக்கு. இதை தான் நம்ம வச்சு செக் பண்ணிக்கணும். யார் வேணாலும் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பேசலாம். எதன்படி இருக்கணும்? தூக்கு நூலும் அளவு நூலுமா இருக்கக்கூடிய எதை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும். பெரியா பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? பவுல் பெரிய ஸ்காலர். நீ பவுலா இருந்தானே யாரா இருந்தானே சொன்னது வசனத்தின்படி கரெக்டானு யார் பண்ணது? அப்படி பண்ணதுனால அவங்க என்ன ஆனாங்க? தெசலோனிக்கரை காட்டிலும் நற்குணம். தெசலோனிக்கருக்கு தான் அட்வான்ஸ் சப்ஜெக்ட்லாம் எடுத்திருக்கிறார் பவுல். ஆனா அவர்களை காட்டிலும் நற்குணசாலிகள் ஆனது தினம்தோறும் வேத வாக்கியத்தை ஆராய்ச்சி. இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்ட் யார் பைபிள் படிக்கிறா சொல்லுங்க? படிக்கிறோமா? அட்லீஸ்ட் ஒரு முறை படிச்சு முடிச்சிருக்கிறோமா? நம்ம எந்த ஒரு ரீஃபரன்ஸ் வால்யூம் படிக்கிறோம்? இதெல்லாம் பைபிள் படி கரெக்டான்னு பார்த்தோமா என்னைக்காச்சும்? சரிங்களா? ஓகே. இப்ப போடப்பட்ட அஸ்திவாரம் கிறிஸ்து, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, இது ஆக்சுவலா நம்மளுக்கு புரியல. உண்மை அதுதான். இதை புரிஞ்சு கொள்வதற்கு உரிய ஒரு விஷயம் தான் அடுத்த வசனத்துல வருது. படிக்கலாம். அடுத்த வசனம். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும். பொய் என்னும் அடைக்கலத்தை, பொய் சத்தியத்தெல்லாம் நம்ம மத்தியில, பாபிலோன் மத்தியில இல்ல. பொய் என்னும் அடைக்கலத்தை நம்பி இருக்கிறவர்கள், பொய் சத்தியத்தை பேசுறவங்க எது வந்து அழிக்கும்? கல்மலை. கல்மலை வரணும்னா என்ன பண்ணணும்? கல்மலை வரணும்னா மேகம் வரணும். மேகத்தின் மேல ஆண்டவர் வரணும். ஆண்டவர் வரும்போது மேகத்துல உராய்வு ஏற்படும், இடி வரும், மின்னல் வரும். இப்ப இதுல இந்த இடியை தான் கண்டுபிடிக்க போறோம். இடியை வத்தி பிடிச்சிட்டோம்னா நம்ம தொடர்ந்து இடிக்குள்ளே இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இடியை விட்டு வெளியே வந்தோம்னா தான் பிரச்சனை. இடியை விட்டு வெளியே வந்ததுனால தான் இவ்வளவு குழப்பங்கள் வேதவானவர்கள் மத்தியில. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நம்ம அந்த 7 இடி என்னங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஜலப்பிரவாளம் அப்படின்னா கல்மலை, ஜலப்பிரவாளம் அப்படின்னாலே என்னது? மழையினால வரக்கூடியது. இந்த இடி முழக்கங்களோடு வரக்கூடியதுதான் இது. தொடர்ந்து. நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போகும். வாதை புரண்டு வரும்போது அதன் கீழ் விதிக்கப்படுவீர்கள். அந்த வாதையாகிய உண்மை சத்தியம் இதெல்லாம் நீங்க ரீஃபரன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா சத்தியம்
அந்த புரண்டு வருகிற வெள்ளம், கல்மலை, இவைகள் எல்லாம் என்னன்னு ரீஃபரன்ஸ்ல வால்யூம்ல எழுதப்பட்டிருக்குன்னா அதுக்கெல்லாம் நான் தேவைன்னா பாடம் முடிஞ்சோன்னு நான் தர்றேன். அப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லப்படுது? சத்தியம். ஆழமான சத்தியங்கள் பொய்யோடு உடன்படிக்கை பண்ணா நம்மளை வேதமானவர்களாகிய நம்மளை பொய் சத்தியத்துல வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்களும் போய் சேர்றது இல்ல, கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, பொய்ய சொல்லி நம்மளுடைய இலக்க வைக்கிறவங்க. சரிங்களா? அப்ப இவங்க மேலதான் இந்த வெள்ளம் புரண்டு அடிக்கும் அப்படிங்கிறத சொல்லப்படுது. அப்ப இந்த வெள்ளம் போன்ற கல்மலை போன்ற இந்த புசல் போன்ற அந்த ஒரு விஷயம் தான் இடி. அந்த இடியினால வரக்கூடியதான் இவ்வளவு விஷயங்கள். இந்த மழை பெஞ்சாதான் பலன் கொடுக்க முடியும், மழை பெய்யலன்னா. அப்ப இடி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. எச்சரிப்பின் சத்தம் எக்காலத்தை காட்டிலும் ரொம்ப பயங்கரமானது இது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். அது புரண்டு வந்த மாத்திரத்தில் உங்களை அடித்துக் கொண்டு போகும். அது நாள்தோறும் இரவும் பகலும் புரண்டு வரும். அது நாள்தோறும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு நல்ல நீதியான சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துரும். ஆனா அதுல அடிபட்டு அழிஞ்சு போறவங்க அழிஞ்சு போயிட்டே இருப்பாங்க. அது திரள் கூட்டமா ஏதோ ஒன்று, அதெல்லாம் நம்ம பேசணும். நம்ம சபை வாய்ப்புல இருக்கிறவங்க இந்த வெள்ளம் போன்ற இந்த ஒரு காரியத்துல அவர் கையினால் இந்த ஒரு காரியத்தெல்லாம் நான் புரண்டு வர செய்ய போறாரு. வெள்ளம் போன்ற ஒரு காரியம், அந்த கல்மலை, இதற்கான முகாந்திரம் எதுன்னா இடி. சரிங்களா? அப்ப இந்த காரியத்துக்காகவே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த இடி முழக்கம் என்னங்கிறத நிச்சயமாகவே கண்டுபிடிச்சாகும். சரிங்களா? இப்ப பாயிண்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஏசாயா 21 5வது வசனம் முதல் கொஞ்சம் மைண்ட்ல ஏத்திக்கங்க. அதாவது இந்த சின்ன புத்தகத்தை வச்சிருந்தவர் எப்படி கத்துனாரு? அது முழக்கம் எப்படி இருந்துச்சு? இடி. ஓகேங்களா? இப்ப படிக்கலாம் வசனம். ஏசாயா 21 5 முதல். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள், ஜாமக்காரரை வையுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், பிரபுக்களே எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். ஓகே. இப்ப இந்த வசனம், இதுக்கு முன்னாடி உள்ள 4 வசனத்தை பாத்தீங்கன்னா கடல் வனாந்தரத்தின் பாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி, உலக ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி சொல்லப்பட்டு வரும்போது, நீங்களோ என்றால் இந்த உலகத்துக்கு பேரழிவு, மகா உத்தரம், 3ஆம் உலக போர், அர்மகதோன் யுத்தம் வரும். ஆனா நீங்களோ என்ன பண்ணணும்னு சொல்றாரு இந்த இடத்துல? நீங்க 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. என் இருதயம் திகைத்தது, திகில் என்னை திடுக்கிட பண்ணிற்று. எனக்கு என் இன்பம் தந்த இரவு பயங்கரமாயிற்று. பந்தியை ஆயத்த பாருங்க. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் சொல்லும்போது மேதோ பெர்சியர்கள் பாபிலோனை அட்டாக் பண்ற அந்த ஒரு விஷயத்தை தான் அந்த ஒரு முன்னாடி வசனம் தான் சொல்லும். அப்ப பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் ஆக போது நீங்க என்ன பண்ணுங்க? இப்ப இதெல்லாம் பேரழிவு உலகத்துல வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? 83ஆம் சங்கீதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப தீர்க்க தரிசனம் இஸ்ரேலை எப்படா ரஷ்யா அட்டாக் பண்ண போகுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே பாக்குறது? ரைட்டா? நான் கேட்கிறேன். ஒருவேளை இஸ்ரேல்ல ரஷ்யா அட்டாக் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? சபை. அப்படின்னா நம்மலாம் யாரு? திரள் கூட்டம். ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க ஆக்சுவலா அத்திமரத்தை பாருங்கள், மற்ற மரத்தை பாருங்கள் சொல்லிட்டு அத்திமரம் துளிர் விடும் பொழுது நான் வாசல் அருகே நிற்கிறேன். அதான் துளிர் விட்டுருச்சு. அதுக்கு மேல பார்க்க சொன்னாரா? அதை பார்க்க வேண்டியவங்க திரள் கூட்டம் மகா உத்தர காலத்துல. இப்ப யாரை பார்க்கணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நான் போய் நின்று பார்க்கணும். நான் ஓட்டத்துல கிளியரா இருக்கிறேனா? இந்த மகா ஓத்திரத்தின் உச்சத்தை அடையறதுக்கு முன்னாடி நான் சபையாயிருவானா? முத்திரிக்கப்பட்டு தீர்ந்துருவேனா? இதை பார்க்கணுமா? 83ஆம் சங்கீதத்தையும் கோகுமாக யுத்தத்தையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற யுத்தத்தையும் பார்க்கணும்? ஒண்ணுமே வேணாம். நீங்க உங்க ஓட்டத்தை பாருங்க. உங்க ஓட்டம் இலக்கை நோக்கிய பயணத்துல இருக்குதா? அதை விட்டுட்டு நீங்க எந்த நாட்டை தீர்க்க தரிசனத்தை கண்டுபிடிச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்னு நான் கேட்கிறேன். உச்சமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கொரோனா வந்துச்சு, கொரோனாவோடு சபை முடிந்தது. இப்படி ஒரு கூட பாடம் வந்துச்சா இல்லையா? கொரோனாவும் முடிஞ்சிருச்சு. இதுல கொரோனா வேதமானவர்களுக்கு கொரோனா வராதுன்னு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. அவருக்கு தான் 2 முறை வந்துச்சு சப்ஜெக்ட் எடுத்தவர். எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் பாடமா? இதெல்லாம் சத்தியமா? இது நம்மளுடைய பக்தி விருத்திக்கு என்ன பயனுள்ளதாக இருக்குது? அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அந்த அளவுகோலினுடைய இந்த இடிமுழக்கம் என்னங்கிறதான் பார்க்கணும். அதை தான் நம்ம கண்டுபிடிச்சு அதுக்குள்ள நம்ம பிரயாணம் பண்ணணும்.
அதை முடிச்சிட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய ஆலயத்தினுடைய இடி முழக்கங்களாக இருக்கிறீர்கள். ஓகேங்களா? இப்ப இப்ப அந்த ஒரு சூழ்நிலையில தான் இந்த உலகம் ஒரு பேரழிவுக்குள்ள போகுது. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்க எல்லாம் உயிரோட இருந்தீங்கன்னா, சபை வாய்ப்புல உள்ள நீங்களும் நானும் உயிரோட இருந்த மகாபோத்தர காலத்தின் உச்சமாகி இஸ்ரேல வந்து ரஷ்யா அடிப்பானா? கேட்ட கேள்வி புரிஞ்சுச்சா? நம்ம எல்லாம் சபை வாய்ப்புல இருந்தோம்னா, முத்திரிக்கப்பட்டு தீரக்கூடிய நிலைமையில முத்திரிக்கப்பட்டு தீர்ந்திருந்தோம்னா, ரஷ்யா வந்து இஸ்ரேலை அடிப்பானா? நம்ம சபையான பிறகுதானே அவனை அடிக்கணும். எதுக்குங்க அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கணும்? பாருங்க, நம்மளுடைய குறிக்கோள் நோக்கம் எல்லாம் வேற வேற விஷயத்துக்குள்ள போயிருச்சு. எதை நம்ம திட்டவட்டமா தேவன் சொன்னவரோ அதை விட்டுட்டோம். சரிங்களா? இப்ப அதனாலதான் இவர் என்ன சொல்றாருன்னா, ஏசாயா 21:5 பந்தியை ஆயத்தம் பண்ணுங்கள், புசியுங்கள், குடியுங்கள், ஜாமக்காரரை வையுங்கள். எந்த காரர்? ஜாமக்காரரை வையுங்கள். புசியுங்கள், குடியுங்கள்னா என்னத? சத்தியத்தை, உண்மை சத்தியத்தை. அதுக்கு ஜாமக்காரரை வச்சிருங்க. ஜாமக்காரர் சொல்லுவார் கரெக்டா, எது கரெக்டான சத்தியம் அதை மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய கேடகத்துக்கு எண்ணெய் பூசுங்கள். பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலோடு, கேடகம்னா என்னங்க? ரட்சிப்பின் கேடகம். உங்கள் ரட்சிப்பை கேடகமா வச்சு எதிராளியினுடைய எல்லா வகையான போராயுத வர்க்கத்தை நீங்க என்ன பண்ணுங்க? எதிர்கொண்டு போங்க. இல்லைங்களா? இது எபேசியர் 6 படிக்கிறோம். தீங்கு நாளிலே நீங்கள் வெற்றி சிறக்க சர்வாயுத வர்க்கத்தையும் பூண்டவர்களாய் போய் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க அந்த ஓட்டத்துல நிக்க உத்தமனா போய் நிக்கிறது தான் இங்க பாயிண்ட் ஒழிஞ்சு, நம்ம இதெல்லாம் அறிவின் இருமாப்புல இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கான்னு. அறிவு தேவைதான், இந்த ஒரு நாலேஜ் எல்லாம் தேவை. இது உலக கிறிஸ்தவனே சொல்லிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி விஷயத்த. 83ஆம் சங்கீதத்தை நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா உலக கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது தெரியுங்களா? நம்மளோட சூப்பரா சொல்றான். அதை காப்பி அடிச்சுதான் இப்ப நம்ம வேத மாணவர்கள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சொந்தமாலாம் எடுக்கல நீங்க நினைக்கிற மாதிரி. சரிங்களா? பைபிள் ஸ்டூடெண்ட் இப்ப 83ஆம் சங்கீதத்தையோ மற்ற ஏனைய ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, நீங்க அதுக்கு முன்னாடி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள யூடியூப்ல போய் பாருங்க, யார் எடுத்துக்கிட்டு இருக்கா அந்த படத்தை? உலக கிறிஸ்தவ பாஸ்டர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க உலகளாவிய அளவுல. இது நம்மளுக்கு தேவையான்னு நான் கேட்கிறேன். நம்ம ஓட்டத்தின் இலக்கை நோக்கிய பயணத்துக்கு எது தேவைன்னு பாருங்க. பந்தியை ஆயத்தம் பண்ணி ஜாமக்காரரை வைங்க. இந்த ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? படி. ஆண்டவர் என்னை நோக்கி, நீ போய் காண்பதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை என்றார். ஜாமக்காரரை வை. சரிங்களா? நீ பாக்குறத அப்படியே நீ வந்து என்ன பண்ணணும்? பார்த்துட்டு அப்படியே ஒப்பிச்சிரு. நீங்க வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொன்னுச்சு? நீ சாப்பிட்டு உன் வாய்க்கு வயிறுக்கு, ஆனா நீ தீர்க்க தரிசனம் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணிடணும். யாருக்கு சொல்லணுமோ சொல்லிக்கிட்டே இரு. அப்ப நீ காண்பதை அந்த காவல்காரன் என்ன பண்ணணும்னா தெரிவிக்கணும். படிங்க, என்ன தெரிவிக்கணும்? அவன் ஒரு ரதத்தையும் ஜோடு ஜோடான குதிரை வீரரையும் ஜோடு ஜோடாக கழுதைகளின் மேலும் ஒட்டகங்களின் மேலும் ஏறி வருகிறவர்களையும் கண்டு. ஓகே, இதுக்கு என்ன நீங்க வியாக்கியானம் சொல்றீங்க? ஜோடு ஜோடான குதிரை, கழுதை, ஒட்டகம். ஜோடு ஜோடான குதிரை, கழுதை, ஒட்டகம். உபதேசம், சத்தியம், தெளிவான சத்தியங்கள் ஜோடு ஜோடான வசனத்துல வர்றத இந்த காவல்காரர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. காவல்காரரை வச்சிருங்க. அந்த காவல்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஜோடு ஜோடா வர்றத. சரி, இந்த சத்தியமே நம்மளுக்கு எப்படிதான் வந்துகிட்டு இருக்கு? இதுக்கு முன்னாடி பைபிள் படிச்சோம், புரிஞ்சிச்சா? ஹவு டு ஸ்டடில இருந்து ஆரம்பிச்சிச்சு ஜோடு ஜோடான வசனம். இதுலதானே இந்த சத்தியங்கள்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? ஓகே, இத காவல்காரர் வச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவரே, நான் பகல் முழுதும் என் காவலிலே நின்று ராவு முழுதும் நான் என் காவலிடத்திலே தரித்திருக்கிறேன் என்று சிங்கத்தை போல் சத்தமிட்டு கூப்பிடுகிறான். யார் போல்? சிங்கத்தை. யார் இந்த சிங்கத்தை போல்? அந்த சிங்க கர்ஜனையில என்ன இருக்கும்? சின்ன புத்தகம் கையில இருக்கும். அவங்க 7 இடிகளை முழங்குறவர்களா இருக்கும். புரியுதுங்களா? இந்த சிங்கத்தை போல் கர்ஜிக்கிறவங்க காவல்காரர்களாக இருந்து பன்மையில் ஜோடு ஜோடான வசனங்களை எல்லாம் கொடுத்து நம்மளுக்கு தெளிவான சத்தியத்துக்குள் உட்படுத்துகிறவர்கள் தான் இந்த காவல்காரர்கள். அதனாலதான் வாட்ச் டவர், பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி 1916 வரையும் உள்ள சத்தியத்தை மட்டும்
ஜோடு ஜோடான வசனத்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் வந்திருக்கிற அநேக சத்தியங்கள் மாறுபாடானவைகள். 1900 ஏன் இது இப்படி சொல்றோம்னா, அதுக்கப்புறம் அந்த வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி யாருடைய கைக்கு போயிடுச்சுன்னா ஜெகோவா விட்னஸ். அதுக்கப்புறம் அது முழு ஆளுகைக்குள்ள அவங்க கண்ட்ரோல் எடுத்து செயல்படுத்தவங்க இன்னொரு குரூப் யாருன்னா லேமன். இதுல ஒரு பிரிவினை தான் பைபிள் ஸ்டூடெண்ட். இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க இப்ப வர்ற ஃபாரின் சப்ஜெக்ட் அல்லது ஏதாச்சும் ஒரு புது சத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சரியா தவறான்னு எதை வச்சு செக் பண்றது? இப்ப உதாரணமா ஓகேயா, நீங்க தான் பதில் சொல்லிட்டீங்க, சரிங்களா? அப்ப வால்யூம் ரீஃபரன்ஸ் எல்லாம் எப்ப எழுதப்பட்டு முடிஞ்சது? அதுக்கப்புறம் வருகிற சத்தியத்துல தான் இப்ப எல்லா வகையான குழப்பமான போதனை நான் சொல்லி வந்தது. எலெக்ஷன் நடத்தணும், நடத்த வேணாம், ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டாரு, வரல, 1000 வருட அரசாட்சி ஆரம்பிக்கல. இந்த விசுவாச பிரமாணம் யார் எழுதுனது? தமிழர்கள் எழுதுனது, சரிங்களா? என்ன, ஏன்னா இதெல்லாம் வால்யூம் படிச்சிருந்தாக்கே இந்த ஒரு முதல் பேராகிராஃபே போட மாட்டாங்க. வால்யூம் படிக்கல, நான் பைபிள் படிக்கலைங்கிறத சொல்ல வரல, வால்யூம் படிக்கல. ஏன்னா வால்யூம்ல உள்ளது பைபிள் படி இருக்காங்கிறதையும் செக் பண்ணணும், நீங்க பிரேயர் ஸ்டடி பண்ணணும், சரிங்களா? நீங்க பாட்டுக்கு வால்யூம் மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் தப்பாயிரும். ரெண்டையும் சேர்த்துதான் நீங்க பார்க்கணும். ஏன்னா தெய்வீக ஆலோசனை இந்த பைபிள்ல இருக்கு, புரியல. ஆனா புரிய வைப்பதற்கான முகாந்திரம், தெளிவான சத்தியம் எதுல இருக்கு? இப்ப வால்யூம்ல. புரியுதுங்களா? இந்த வால்யூமை படிக்கும் போதுதாங்க நம்மளுக்கு ரொம்ப இனிப்பா இருக்கும். அதை செயல்ல காமிக்கணும்னு கேரக்டர்ல கொண்டாடும் போதுதான் கசப்பா இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும். 7 இடிகள்ல 6 இடி எதுன்னு, 7 இடிகள்ல 6 இடி எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 1 to 6. அதனாலதான் எங்க தலைப்பு என்னன்னா பேராவணில 6+1. ஓகேங்களா? இந்த பாடத்துக்கு தலைப்பு நாங்க பேராவணி சார்பில் கொடுத்திருக்கிறது 6+1. அப்ப தொடர்ந்து இந்த வெளிப்பட ஏசாயாவை படிங்க. இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல் ஏறி இருக்கிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதின் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதித்தரம் சொல்லுகிறான். அப்ப பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜோடு ஜோடான வசனம். இப்ப இந்த ஜோடு ஜோடான வசனத்துல வந்த 6 வால்யூம்ஸ் தான் எல்லா வகையான தெளிந்த சத்தியத்துக்குள்ள செகண்ட் கம்மிங்ல இருந்து, ஆன்டி கிரைஸ்ட்ல இருந்து, பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து, மகாவோத்திர காலத்துல இருந்து, மீட்கும் பொருள்ல இருந்து எல்லா சத்தியமும் நம்ம வழி நடத்தினது எதுங்க? வேற எதுவுமா இருந்தா சொல்லுங்க, நான் அதை போய் நான் கத்துக்கிறேன், நான் எனக்கு தேவைப்படுது. ஆனா ஜெகோவா விட்னஸ் 7th வால்யூம் ரிலீஸ் பண்ணாங்க, மிஸ்ட்ரி ஃபினிஷ்ட். படிச்சிருக்கிறீங்களா? பார்க்காத வரையும் நல்லது, சரிங்களா? நம்ம படிச்சிருக்கிறோம், அதுக்காக சொல்றேன், சரிங்களா? அப்ப அது சத்தியத்தின்படி இல்லைங்கிறது எங்களுடைய உணர்வு. அதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம 6 வால்யூம் படிக்கிறதே கஷ்டம், அதை போய் படிக்க போறோம். ஓகே, நல்ல விஷயம் தான். அப்ப 6 வால்யூம் தான் இந்த 6 இடிகள், சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். ஓகே, இந்த வாட்ச் டவர் பைபிள் மற்றும் ட்ராக் சொசைட்டி தான் ரீப்ரின்ஸ் நம்பர் 4483ல உண்மையும் உத்தமமான அந்த ஒரு ஊழியக்காரர்னு அந்த ரீப்ரின்ஸ் சொல்லுது. நல்லா கவனிங்க. நம்ம சொல்லுவோம் ரசல் பிரதரை முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுவோம். ஆனா ரசல் பிரதர் மற்றும் அந்த வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டியினுடைய மேற்பார்வையில் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள்ங்கிறதுல யாரை சொல்லப்படுது? ஊழியக்காரர் அப்படிங்கிறதுல அந்த ஒருமையில யாரை சொல்லப்படுதுன்னா வாட்ச் டவர் மற்றும் பைபிள் சொசைட்டி, ட்ராக் சொசைட்டியை தான் சொல்லுது, சரிங்களா? நீங்க போய் அந்த ரீஃபரன்ஸை நீங்க தான் படிச்சுக்கணும். நான் போய் சொன்னவன் ஆயிரும், சரிங்களா? அப்ப இன்னும் சொல்ல போனா ரசல் பிரதர் தன்னை குறித்து சொல்லும்போது இந்த வேதத்துல என்னை குறித்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க, அது தவறா போயிடும் அப்படிங்கிற ரைட்டிங்ஸையும் எழுதியிருக்கிறார். நான் இன்னொரு பேர் அதிர்ச்சியை சொல்றேன். 7 சபை 7 தூதர்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கு இல்லையா? வால்யூம்லயும் இல்ல, ரீப்ரின்ஸ்லயும் இல்ல, ஜெகோவா விட்னஸ்கிட்டயும் இல்ல, லேமேன் கிட்ட இருந்த பாடத்தை காப்பி அடிச்சுதான் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் இதை பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்க.
இதை கண்டுபிடிச்சதே யாருன்னாக்க 7 சபை 7 தூதர்கள் யாருங்க? லேமேன். சரிங்களா? இந்த ஒரு காரியத்தை பத்தி நம்ம பிற்பாடத்துல வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதை பத்தி பேசுவோம். இப்ப நம்ம யாருன்னா போரடிப்பின் தானியம் களத்தின் கோதுமை. போரடிப்பின் தானியம் களத்தின் கோதுமைனா நெல்லெல்லாம் அறுத்துட்டு வந்துட்டு எங்க போடுவாங்க? களஞ்சியத்துல சேர்த்துருவாங்களா? அப்ப அத வைக்கோலையும் இது பிரிக்கிற இடம் தான் களம். அந்த களம் தான் என்னன்னா இந்த கூடுகை. இந்த கூடுகையில பதறு மற்றும் வைக்கோல் எல்லாம் நெருப்புல போடப்படும். தானியம் மட்டும்தான் களஞ்சியத்தில் சேர்த்துப்படும். அறுவடை உலகத்தின் முடிவு அறுக்கிறவர்கள் தேவ தூதன் ஒருமையில சொல்லியிருக்கா. இந்த இரண்டாம் அறுவடை அறுக்கிறவர்கள் ஒருவரா பலரா? இந்த பாடத்தை யார் வேணாலும் எடுக்கலாம். சப்ஜெக்ட், அதாவது நான் சொல்ற ஆராதனை பாடங்கள்ல எது வேணாலும் யார் வேணாலும் எடுக்கலாம். அவங்க எல்லாம் யார்? தூதர்கள். சரிங்களா? அதுல நம்முடைய ரசல் பிரதர் முதன்மையான ஊழியக்காரர். ஊழியக்காரர்கள் மத்தியில முதன்மையான ஊழியக்காரர்னே ஒரு ரீஃபரன்ஸ் எழுதியிருக்காரு. உங்களில் முதன்மையா இருக்க விரும்புகிறவன் ஊழியக்காரன். அப்ப முதன்மையான ஊழியக்காரர்கள்ல ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துகிற சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், அறுவடை பணியில சகோதரிகள் கூட போய் என்ன பண்ணலாம்? அறுவடை பணியில சபையில தான் இங்க பேசக்கூடாது. பிரெயின் ஸ்டடியில கலந்தாய்வு செய்யலாம். ஆனா சகோதரிகளை என்ன பண்ணலாங்க? பண்ணி கொண்டாந்து என்ன பண்ணணும்? இங்க சபைக்கு கொண்டாந்து சகோதரர்களை மேற்பார்வையில இன்னும் பேசிக் சப்ஜெக்டை தெளிவா எடுக்க வைக்கலாம். அதுவும் அறுவடையாளர்களுடைய ஊழியம் தான். சரிங்களா? அப்ப மத்தேயு 24:31 கூட பாக்குறோம். அவர் வானத்தின் மேகன் மேல் வருவார், 4 திசையில் உள்ள ஜனங்களை கூட்டி சேர்ப்பார். அறுக்கிறவர்கள் அந்த இடத்துல யார் தான் பாக்குறோம்? கூட்டி சேர்க்கிறவர்கள் யாருன்னு தான் பாக்குறோம்? தேவதூதர்கள். அதுல முதன்மையான ஊழியக்காரர் ரசல் பிரதர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வால்யூம் எல்லாம் அந்த வாட்ச் டவர்ல உள்ள அந்த எடிட்டோரியல் கமிட்டி சார்பாக ஆர்கனைஸ் ஆகி தான் வெளியானுச்சு ஒழிஞ்சு ரசல் பிரதர் மட்டும் அல்ல. அதை கலெக்ஷன் பண்ணி அதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை உட்காந்து அதை ஏக மனதில் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி எல்லாம் உட்காந்து சரி பண்ணி தான் அதை 6 வால்யூமா கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 வால்யூமை இந்த இடி முழக்கத்தை நம்ம படிக்காம இருக்கிறோம்னா நம்ம தெய்வீக பாதுகாப்பிலும் தெய்வீக ஆலோசனையிலும் தேவ நீதியில இருக்க வேணாம்னு நினைக்கிறவங்க தான் வேணாம் அந்த சத்தம். சில ஜனங்கள் சொன்னாங்களா? எகிப்தின் ராஜாக்கள் சொன்னாங்களா? ஏன் சொன்னாங்க? சொல்லி முடிச்சவனே அந்த இடி முழக்கம் நின்னவனே என்ன பண்ணாங்க? பாவத்துக்குள்ள வந்தாங்க. நியாயப்பிரமாணத்திற்குரிய அந்த 10 கட்டளையை கொடுத்து முடிஞ்சவனே, ஐயா பிதாவ எங்கள்கிட்ட பேசவே பேசாத, முடிஞ்சா நீ சொல்லு. சரிங்களா? நம்ம பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 6 வால்யூமை நீங்க படிக்கலன்னா, நான் தப்பா சொல்றதா நினைக்காதீங்க, தெய்வீக பாதுகாப்பிலும் தேவ நீதியிலும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் 1916க்கு அப்புறம் வந்ததுதாங்க இத்தனை பொய் சத்தியம். இப்ப ஒரு விஷயம், போடப்பட்ட அஸ்திவாரமாய் கிறிஸ்துவை அல்லாமல் வேற எந்த அஸ்திவாரம் இல்லை. அதுக்கு தூக்கு நூல் அளவு நூல் எதுங்க? பைபிள், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. அதுல இடி முழக்கத்தால் வந்த அந்த வெள்ளம் போன்ற அந்த கல்மலை போன்ற அந்த இடி முழக்கத்தின் சத்தியம் தான் 6 வால்யூம். இந்த 6 வால்யூம்குள்ள படிச்சு நீங்க தெளிவான சத்தியத்துக்குள்ள போனீங்கன்னா தெய்வீக பாதுகாப்பிலும் நீதியிலும் உங்களுடைய ஓட்டத்திலும் இலக்கை நோக்கிய பயணத்துல சூப்பரா போய் சேர்ந்துடலாம். அதை விட்டுட்டு காலத்துக்கு ஏற்ற சத்தியம் சொல்லி நிறைய முரண்பாடுகள் இருக்குது. நம்ம அதெல்லாம் தேவையே இல்லை. அது பக்தி விருத்திக்கு ஏதுவானது இல்லை. சரிங்களா? நாலேஜுக்கு நான் கேட்க வேணாம்னு சொல்லல, நாலேஜுக்கு கெயின் பண்ணிக்க. உலக நாலேஜே நம்ம கெயின் பண்றோம்ல. அப்படி இருக்கும்போது இதுல என்ன இருக்குங்கிற ஆராய்ச்சி பாடத்துக்குரிய ஒரு விஷயத்துல இது பண்ணிக்கோங்க. ஆனா நம்மளுக்கு தூக்கு நூலும் அளவு நூலுமா இருக்கிற புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, இந்த 6 இடிகளை வால்யூமா நீங்க கையில எடுக்கலன்னா அந்த ரகசியம் நிறைவேறியது என்று சொல்லி 7ஆம் காலத்துல 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போதுதான் இந்த விஷயம் 7 இடிகள் வெளியாகும். அதான் 7ஆம் சபையின் காலத்துல வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி, அதான் காவல் கோபுரத்துல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? ஜோடு ஜோடான வசனத்தெல்லாம் பார்த்து இந்த 6 வால்யூமும் சிங்கத்தை போல நம்மளுக்கு கர்ஜிக்கிற இந்த 7 இடிகளை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, 6 இருக்கு, 7 எது? வேதம்னு சொல்லிட்டோமே.
அதுல இருந்து தான் நீங்க வால்யூம் 6 வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ ஒருவேளை டேபர்நாக்கல் மற்ற ரீப்ரிண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாமா அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது தான் அந்த 6th வால்யூம்ல கடைசி சாப்டர் எதை பத்தி எது தெரியுங்களா? சரி, 6th சாப்டர் 6th புக் என்னது? புது சிருஷ்டி. புது சிருஷ்டி யார்? எத்தனை? லேக்கன் 44க்கே உள்ள புத்தகம் அது. ஆக போறவங்களுக்கு அதுல உள்ள தெய்வீக நீதி அதனுடைய ஆலோசனைகளுக்குள்ளாக உட்படுத்துறதுக்கு தான். கடைசி அதிகாரம் எது? புது சிருஷ்டியின் உயிர் தெழுதல். அப்படின்னா இந்த நீங்க 6 வால்யூமை படிச்சு முடிக்கும் போது புது சிருஷ்டியின் உயிர் தெழுதல்ல யார் வந்துருவா? அதானே அர்த்தம். அப்ப உயிர் தெழுந்த பிறகு ஒரு புக்கு வேணுமா நம்மளுக்கு? நம்ம உயிர் தெழுந்த பிறகு நம்மளுக்கு ஒரு 7வது வால்யூம்னு ஒண்ணு வேணுமான்னு நான் கேட்கிறேன். வேண்டியது. அப்ப மற்றதெல்லாமே நீங்க என்னது மற்ற ஏனைய ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம், மற்ற ஷேடோ ஆஃப் டேபர்நாக்கல் ஸ்டடியா இருக்கட்டும், இவைகள் எல்லாம் அதனுடைய விளக்க உரைகள் தான். வால்யூமினுடைய மறுபதிப்பு தான் ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம். ஒரு விஷயம் வால்யூம்ல புரியலன்னா அதை தான் மறுபதிப்பா இன்னும் விளக்கமா ஒரு சில பாடங்களாக நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. மற்ற அநேக புத்தகங்கள்லாம் இருக்கு. ஓவர்சீஸ் மேகசின் மற்ற ஏனைய காரியங்கள்லாம் இருக்கு. இப்போ வந்துகிட்டு இருக்கிற ஹெரால்டு எல்லாமே இந்த வால்யூம் படி வருதா? இப்போ வந்துகிட்டு இருக்கிற அதுக்குதான் நம்ம சொல்றோம், நம்மளுக்கு தெய்வீக ஆலோசனையில் தேவன் கொடுத்திருக்கிறது பைபிள் 6 வால்யூம். மற்றதெல்லாம் அதுக்கு அடுத்த விளக்க உரைகள். நம்ம அதுக்கு போக வேண்டி இருக்குதாங்கிறத பத்தி நீங்க ஆலோசிச்சுக்கோங்க. அதை ஆலோசனைக்கு எடுத்துக்கோங்க. ஆனா நம்மளுக்கு ஒரிஜினல் இந்த தெய்வீக பாதுகாப்பிலும் நீதியிலும் வாழ்வதற்கு, சபையாவதற்கு இந்த 6 வால்யூம் போதும் பைபிளோட, வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னா 7வது வால்யூம் என்ன? பாடத்தை முடிச்சிட்டீங்க. 1 கொரிந்தியர் சரி மன்னிக்கவும் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபாசார நிருபங்களை அனுப்பவும் உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ? எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. 6 வால்யூம் பைபிளை படிச்சு முடிச்சவன அதன்படி வாழ்ந்தா நீங்களே அந்த நிருபம். அப்ப 7th வால்யூம் யாரு? உலகத்துல நம்ம உயிர் தெழுந்து போன பிறகு 6 வால்யூம் படிப்பாங்க, பைபிள் படிப்பாங்க. அடுத்து யாரை படிப்பாங்க? இப்ப சொல்லுங்க, 6+1 கரெக்டா இருக்கா? இதுதாங்க இந்த 7 இடிகள். 7வது இடி யாருன்னா நாம் தான் அந்த 7வது இடி. ஓகேங்களா? தொடர்ந்து 3வது வசனத்தை படிச்சிருங்க. நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபம், லெட்டர்ஸ், வாழ்க்கை வாழ்ந்து காமிக்கிற லேக்கன் 44 தான் உலகம் படிக்க போகுது. அப்படி படிக்கிறதுக்கு காரணமா இருக்க போறது இந்த 6 வால்யூம். அந்த 6 வால்யூமுக்கு அஸ்திவாரமா இருக்கிறது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. இதை விட்டுட்டு நீங்க இப்ப வந்திருக்கிற புது புது பாடத்துக்கெல்லாம் உங்க மைண்ட போங்க, ஆலோசனைக்கு மட்டும் எடுத்துக்கங்க. ஆனா இதுதான் சத்தியம் சொல்லி நம்மள வேற விதமா கொண்டு போய் நம்மளுடைய இலக்க வைக்கிறவர்களா இருக்க அநேகர் அமைப்பு ரீதியாகவும் ஒரு சில சகோதரர்கள் தலைமையில ஒரு சில தவறான காரியங்கள் நடக்குது. இதற்கு நீங்க தான் எச்சரிப்பா இருக்கணும். உங்க ஓட்டத்துல உங்களுடைய பந்தய பொருளை இலக்க வைக்கிறவர்கள் யார் தெரியுமா? கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18, 19. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18, 19. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், ஆதரிக்கிற பவுலையும் பர்னபாவையும் யாரு பவுல் பேதுருவையும் பற்றி கொள்ளாமல் அர்த்தம். யாரை பற்றி கொள்ளணும்? தலையாரு, அவரை பற்றி கொள்ளாமல் அர்த்தம். அப்ப நம்ம யாரை பற்றி கொள்ளணும்? போடப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்து, அதான் மூளைக்கல்.
அந்த கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அதுதான் பைபிள். இந்த பைபிளுடைய விளக்க உரை தான் சத்தியம். அது 6 வால்யூம். இந்த 6 வால்யூனுடைய ரிசல்ட் யாரு? நீங்களே அந்த நிருபம். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவ தூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களிலே துணிவாய். இதுவரையும் சத்தியத்துல வால்யூம்ல பைபிள்ல சொல்லாத ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சி காணாதவைகள் மேல் இந்த தேவதூதர் வணக்கத்துல அவர் சொன்னா கரெக்டா தாங்க இருக்கும்னு நம்ம ஒரு சில ஆலோசனைக்குள்ள போறோம் பாத்தீங்களா? வால்யூமையும் பைபிளையும் விட்டுட்டு அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு பேர் இழப்புன்னு பாரு. படி. தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாக இருப்பார்களாக. அப்ப வஞ்சிக்கப்படாம இருங்க. அதுக்கு இந்த மாதிரியான தேவதூதர் வணக்கத்துக்குள்ள போயிடாதீங்க. இதனால உங்களுடைய வஞ்சனையில எதை இழந்து போயிருவீங்க? பந்தய பொருள் என்னங்க? சபையாகிறது. லேக் அண்ட் 44 நானும் ஒருத்தங்கிற அந்த தன்மையை அடைவது, கனமகிமை சாவாமையினுடைய பங்காளிகள். இதான் பந்தய பொருள், நம்மளுக்கான பந்தய பொருள். இந்த பந்தய பொருளை இழக்க செய்யறவங்க யாருன்னா நம்மளை இது மாதிரி குரூப்பிசத்துல நம்மள தவறான பொய் போதனைகளுக்குள்ள. ஏன்னா இந்த யூதாவை வழிநடத்துகிற இருமாப்பின் ஆளுகைக்காரர்கள் என்ன பண்றாங்க? பொய்யை அடைக்கலமாக கொண்டு ஆளுகிறார்கள். இவர்கள் எப்ராயிம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தவறான பொய் சத்தியத்துல நம்மளை வழி நடத்துறவங்க. ஆனா ஒரிஜினல் என்னங்கிறத பாடத்துல பார்த்துட்டோம். அது பைபிள். 2ஆம் வருகையில தான் கிறிஸ்து அவருக்குரிய அந்த 6 வால்யூமை வாட்ச் டவர் மூலமா ரசல் பிரதருடைய தலைமையில வெளிப்படுத்திட்டார். 7வது வால்யூம் அல்லது 7வது இடி நாமே அந்த இடிகள். தேவன்தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய உன்னத அழைப்பின் பந்தய பொருளாகி அந்த பங்கை அடைவதற்கு பைபிள் வால்யூம் உங்களுடைய கிரிகை லேக் அண்ட் 44 அந்த ஓட்டத்தை முடிக்க தேவன்தாமே கிருபையோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.